بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தும் ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டில் இந்த தமிழகத்தில் இணை வைப்பு கொள்கைகள் பெரிதும் உருவாகுவதற்கு காரணம் ஆலிம்களினுடைய சுயநலமா அல்லது மக்களினுடைய அலட்சிய போக்கா என்ற தலைப்பில் இப்போது விவாதம் நடக்க இருக்கிறது. உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும், தமிழகத்தில் இணை வைப்பு கொள்கை எந்த அளவுக்கு ஊறி போயிருக்கிறது என்று. அதற்கு நிதர்சனமான சான்றாக அங்கே இணை வைப்பு பொருள்கள் போடும் இடத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், நம்முடைய தமிழக மக்களுடைய வீட்டிலேயும் வீட்டின் உள்ளேயும் கையிலேயும் கழுத்திலேயும் இணை வைப்பு கொள்கைகள் புகுந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு காரணமாக இருப்பதற்கு முக்கியமான ரெண்டு பேர்கள், ஆலிம்கள் ஒன்று, இரண்டாவது மக்கள். இந்த ரெண்டு பேருக்குமே இதில் ஈடுபாடு இருக்கிறது. இந்த இரண்டு பேருமே இதற்கு காரணமாக இருந்தாலும் பெரிதும் காரணம் யார்? இதை ரொம்ப வளர்ச்சி அடைவதற்கு ஆலிம்களுடைய சுயநலம்தானா அல்லது மக்களுடைய அலட்சிய போக்கா என்பதை பற்றி தான் இப்போது நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதில் திருக்குர்ஆனுடைய வசனங்கள், நபிமொழிகள் மற்றும் உலக நடைமுறைகள் இவற்றை வைத்து இந்த விவாதம் துவங்க இருக்கிறது. அப்துர் ரஹ்மான் ஃபிர்தோசி அவர்களுடைய தலைமையில் இருக்கும் குழு ஆலிம்களுடைய சுயநலம்தான் காரணம் என்பதை வலியுறுத்தி அவர்கள் பேசுவார்கள். ரஹ்மத்துல்லா அவர்களுடைய தலைமையில் உள்ள அணி மக்களுடைய அலட்சிய போக்கின் காரணத்தினால்தான் இவ்வளவு இணை வைப்பு கொள்கை பெரிதும் வந்திருக்கிறது என்று அவர்கள் பேச இருக்கிறார்கள். இப்பொழுது யார் துவங்குவார்கள் என்பதை முடிவு செய்வதற்காக டாஸ் போடப்படுகிறது. அந்த அணி விரும்பினால் அவர்கள் துவங்கலாம் அல்லது எதிரணியை துவங்க சொல்லலாம். உங்களுக்கு என்ன? பூ விழுந்திருக்கிறதுனால ரஹ்மத்துல்லா அவர்களுடைய அணி இப்போது துவங்குவாங்க. முதலாவது இவர்கள் 5 நிமிடம், அப்புறம் இங்கே ஒரு 5 நிமிடம், ரெண்டு பேரும் 5 நிமிடங்கள் பேசுவாங்க. ரெண்டு தரப்புலையும் ரெண்டு பேரும். இறுதியாக ஒரு 10 நிமிடங்கள் ஏறத்தாழ தொகுப்புரை இருவர்களும் என்ன செய்வார்கள், வழங்குவார்கள். இப்போது ரஹ்மத்துல்லா அவர்கள் இதை துவங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சமுதாயத்திலே இணை வைப்பு பெருகுவதற்கு பெரிதும் காரணம் யார்? ஆலிம்களுடைய சுயநலனா அல்லது பொதுமக்களுடைய அலட்சிய போக்கா? இதான் விவாதத்துடைய தலைப்பு. இதுல ஆலிம்களுடைய சுயநலனும் இருக்கிறது, பொதுமக்களுடைய அலட்சிய போக்கும் இருக்கிறது.
அதே நேரத்தில் இணை வைப்பு பெருகுவதற்கு மிக முக்கியமான காரணமாக பொதுமக்களுடைய அலட்சிய போக்குதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதம். இதற்கு சில நாட்டு நடப்புகளோடு உலக வரலாறையும் திருமறை குர்ஆன் வசனங்கள் மூலமாக உங்கள் முன்னிலையில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எல்லா சமுதாயத்திற்குமே ஓரிரை கொள்கையை சொல்வதற்காக இறைவன் இறை தூதர்களை அனுப்பினான். அந்த மக்களிடத்திலே இறை தூதர்கள் ஏகத்துவத்தை போதனை செய்தார்கள். அப்படி போதனை செய்யப்படுகிற பொழுதெல்லாம் எவ்வளவு தெளிவான சான்றுகளை அந்த மக்களுக்கு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அலட்சியத்தோடு பொய்யென கருதி நிராகரிக்கக்கூடியவர்களாக மக்கள் தான் இருந்திருக்கிறார்கள். இதை குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள்ல பார்க்கலாம். அதே போல மறுமை நாளில் நரகத்திலே கரிக்கட்டையாக்க ஆக்கப்படக்கூடியவர்கள் இந்த அழிவுக்கும் இழிவுக்கும் யார் காரணம் என்பதை அந்த பாவிகளே ஒப்புதல் கொள்வார்கள், சில வாக்குமூலம் தருவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்றான். எப்படி நரகத்திலே பாவிகள் கூட்டம் கூட்டமாக இழுத்து சென்று உள்ளே போடப்படுகிற பொழுது அங்கே மலக்குமார்கள் கேட்பார்கள், அலம் ஏத்திக்கும் நதீர், இதெல்லாம் பாவம் குற்றம் தப்புன்னு சொல்லி உங்களுக்கு எச்சரிக்கை பண்ற யாருமே வரலையா, வந்தாங்க தானே என்று கேட்பார்கள். அதற்கு அந்த மக்கள் என்ன பதில் சொல்வார்கள் என்றால், பலா, ஆமாம் வந்தார்கள், கது ஜாஅனா நதீர், எங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்கு வரத்தான் செய்தார்கள், ஃபகஸப்னா, நாங்க போய் நினைத்துக் கொண்டோம். இந்த பாவிகள் நரகத்திலே வீசி எறியப்பட்ட பிறகு அவருடைய ஒப்புதல் வாக்குமூலம் என்ன இருக்கிறது? ஆமா, அவர்கள் சத்தியத்தை சொன்னார்கள், அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஏளனமாக இழிவுபடுத்தி அதை பொய் என்று நாங்கள் தான் நினைத்தோம் என்று இந்த நரகவாசிகள் சொல்லுகிற வாக்கு மூலமே இந்த விவாதத்திற்கு ஒரு விடை தருகிறது. இணை வைப்பு இந்த பாவம் பெருகுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது இந்த மக்களுடைய அலட்சிய போக்கு தான் என்பதற்கு இந்த இறைவசனத்தை முதல் வாதமாக வைக்கிறோம். இரண்டாவது, சில சம்பவங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆலிம் சாக்களில் நல்லதை சொல்லக்கூடிய, மார்க்கத்தை எடுத்துரைத்து உள்ளது உள்ளபடி பேசக்கூடியவரும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மக்களுடைய அலட்சியத்தை பயன்படுத்தி கொண்டு சுயநலனோடு நடிக்கக்கூடியவரும் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையை பேசக்கூடிய ஆலிம்களை ஏற்றுக்கொண்டது எவ்வளவு பேர்? 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பேசினார்கள் என்றால் அவர்களுடைய பிரச்சாரத்தை கேட்டு மக்கள் எந்த அளவுக்கு வந்திருக்க வேண்டும்? வந்தார்களா? இவ்வளவு கோடிக்கணக்கான தமிழக முஸ்லிம்கள்ல எவ்வளவு பேர் வந்தார்கள்? 30 வருடங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளது உள்ளபடி சொன்ன பிறகும் ஏற்றுக்கொண்டார்களா? இல்ல. எதிர்க்கக்கூடியவர்கள் பட்டியல்ல பெரும்பான்மையா இருக்கிறார்கள். அதை அல்லாஹ் இந்த சமுதாயத்தில் மட்டும் காட்டல, கடந்த பல வரலாறையும் சொல்லுகிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார். அந்த 950 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 900 வருஷம் பிரச்சாரம் செய்திருக்கிறார். எவ்வளவு பிரச்சாரம்! வெளிப்படையாக பேசியிருக்கிறார், தனித்தனியாக பேசியிருக்கிறார், இரவிலும் பேசியிருக்கிறார், பகலிலும் பேசியிருக்கிறார், பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார். எப்படி சொல்லி கூட ஏற்றுக்கொண்டார்களா? மக்கள் அந்த மார்க்கத்தை ஏற்று வந்தார்களா? மக்களை விடுங்க, இந்த நூஹுடைய மகன் வந்தாரா? இல்லையே. எவ்வளவு வருஷம்? கடைசி வரைக்கும் வரலையே. இதுல அலட்சிய போக்காக இருந்தது யார்? மக்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல அபூ தாலிப் அவர்களுக்கு ரசூலை எவ்வளவு மார்க்கத்தை சொல்கிறார்கள். அவருடைய மரண தருவாயில ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையின் சகோதரருக்கு நீங்க எப்படியா இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துருங்க என்று எவ்வளவு கூப்பிட்டு பார்த்தார்கள். வந்தாங்களா? அவங்கள சுத்தி அபூஜஹல் இருந்தான், அந்த குஃபார்களுடைய கூட்டம் இருந்துச்சு. கடைசியில மௌத்தாகும் போது இந்த முகமதை ஏற்றுக்கொண்டு போகல. ஒரு அலட்சியம், இவரை ஏற்றுக்கொள்ற எண்ணம் இல்ல. ஒரு பொய்யனை கருதிய ஒரு நிலையின் காரணத்தினால் அந்த ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் பாவியாகத்தான் அபூ தாலிப் மௌத்தானார். இப்படி எல்லா சரித்திரத்திலும் பாவங்கள் பெருகியதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த மக்களுடைய அலட்சிய போக்குதான் என்பதை இவ்வளவு சரித்திர ஆதாரங்களோடு உங்கள் முன்னிலையில் முதல் கட்டமாக வைத்திருக்கிறோம். முதலாவதாக ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சில முக்கியமான கேள்விகளை அடுக்கி இருக்கிறாங்க. சுயநலம் இல்லாமல் ஆலிம்களாக இருந்த
நபிமார்கள் எவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறாங்க. நூஹ் நபி சொன்னாங்க, அவங்களுடைய பிள்ளை ஏற்கலையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுக்கு தலைகீழாக நின்று எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணாங்க. எந்த சுயநலமும் இல்லாமல் எடுத்து சொல்லத்தானே செஞ்சாங்க. அலட்சியப்படுத்தியது யார்? அவர்கள் இந்த மக்கள் அலட்சியப்படுத்தியதனால்தான் அவங்கள்ட்ட இணை வைப்பு கொள்கை ஊறி இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு வாதத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறாங்க. அதற்கு உரிய பதில்களும் அதை போன்று இன்னும் பல சான்றுகளையும் இந்த ஆலிம்களுடைய சுயநலம்தான் காரணம் என்பதை அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்களுடைய அணி தூங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, எதிர்தரப்பில் சகோதரர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பேசும் பொழுது பல நபிமார்கள் மார்க்கத்தை தெளிவாக அழகாக சொன்னார்கள். அதை மக்கள், அதிகமான மக்கள் அலட்சியமாக எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு கருத்தை சொன்னார். ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஷைத்தான் இருந்து தடுத்து கொண்டிருந்தான். வழிகெடல், வழிகெடுத்தல் எப்பவுமே ஒன்று விளங்கிடுங்க. வழிகெடல் என்று ஒன்று இருக்கிறது, வழிகெடுத்தல் என்று ஒன்று இருக்கிறது. வழிகெடுதல் என்பது மனிதனுடைய அறியாமையால் அல்லது அலட்சிய போக்கால் சில வழிகேடுகள், குற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த வழிகெடலை திருத்தி நேர்வழிக்கு கொண்டு வரக்கூடிய ஆலிம்களே ஷைத்தானுடைய வேலையை பார்த்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து எடுத்துக்கிறீங்களேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜன்னத்திலே இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த குறிப்பிட்ட பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தான். ஷைத்தான் சாப்பிட வச்சுட்டான். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அலட்சிய போக்கு காரணமா, ஷைத்தானுடைய வழிகெடுத்தல் காரணமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சில கவனக்குறைவாக இருந்தது உண்மை. ஆனால் அவர்களை வழிகெடுத்து குற்றச்சாராக்கி நமக்கெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் தந்தை ஆதமை ஷைத்தான் வழிகெடுத்தது போல உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆக இன்றைக்கு இவ்வளவு கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம் வந்திருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறீர்கள். சில ஆலிம்கள் உண்மையான மார்க்கத்தை சொல்வதன் மூலமாக இவ்வளவு வந்திருக்கிறீர்கள். ஏன் மொத்த தமிழகம் வரவில்லை? 6-7 கோடி மக்களிலே ஒரு 20 லட்சம் பேர் தான் வந்திருக்கோம். கோடிக்கணக்கானவர் வராத காரணம் என்ன? ஆலிம் சாக்கள் என்ற ஷைத்தான் வேலை அவர்கள் பார்த்துக்கொண்டு தடுக்கிறார்கள். இதற்கு குர்ஆனில் ஆதாரம் நான் சொல்றதுக்கு முன்னால பிராக்டிக்கல் ஒரு நடைமுறைன்னு ஒன்று இருக்குங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரவர் தங்கள் ஊர்களில் சிலதை சந்தித்திருப்பீர்கள். என்ன சொல்லுவீங்க? பலமுறை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அசரத்து நம்மள மாதிரி ஆள்கிட்ட ஆலிம் சார் நம்மள சொல்லுவாங்க, ஃபிர்தௌசி, சுலைமான்ஜி, ரஹமத்துல்லாஹி, இந்த ஊர் மக்கள் நல்லவர்கள் திருந்திருவாங்க சொன்னா இங்க ஒரு இப்லீஸ் உட்கார்ந்திருக்கான் அஜர்த்தா, இவனாலதான் திருந்தல. பிராக்டிக்கலா தெரியுது. பிராக்டிக்கலாவே ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அதை திருத்த வேண்டியவர்கள் அந்த தவறை தூண்டிவிட்டால், அடே தீ எரியுதுன்னு சொன்னா தண்ணியை ஊத்தி அணைக்கணும், இல்லையா சும்மா இருந்து தொலைக்கணும், பெட்ரோல் ஊத்துனா. இது போன்ற ஒரு கயமத்தனத்தை, ஒரு அயோக்கியத்தனத்தை, மோசமான பேச்சுக்களை ஆலிம்கள் பேசி தடுத்து, இன்னும் சொல்ல போனால் இந்த மாநாடு நடைபெறக்கூடாது என்பதற்காக எத்தனை வகையான தடைகள், எவ்வளவு அக்கிரமங்கள், வழிகட்டவர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு அவ்வளவு தடையை மீறி நம்ம ஒரு 20 லட்சம் பேர் தான் வந்திருக்கிறோம். அப்ப மற்ற வராத காரணம் என்ன? ஆலிம்களுடைய வழிகேடு. அவர்கள் வழிகெடுக்கிறார்கள். மனிதர்கள் கெட்டார்கள் என்று சொன்னால், பாமரர்கள் சாதாரண உள்ளவர்கள் தவறித்து விட்டார்கள் என்று சொன்னால், அந்த தவறை திருத்த வேண்டியவர்கள் தவறை மெருகூட்டி, இன்னும் சொல்ல போனால் தவறை நல்லதாக சித்தரித்து, தவறை தவறு என்று சுட்டிக்காட்ட ஒரு பக்கம் இருக்கட்டும், தவறை தவறு என்று சுட்டிக்காட்டவும் இல்லை, நல்ல காரியம். இந்த உலகத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அனைத்து துறைகளும் தவறு செய்யுங்க. எந்த துறையா இருந்தாலும் சரி, மருத்துவத்துறை கூட தவறு செய்யும். ஆனா எந்த துறையுமே அநியாயத்தை சரி என்று காட்டாது. இந்த ஆலிம்சா துறை மட்டும்தான் அதை செய்யுது. ஒரு டாக்டர் வந்து பீடி பிடிக்காதுன்னு சொல்லுவான், சிகரெட் குடிக்காதம்மா. எந்த டாக்டராவது உடம்புக்கு தெம்பு வேண்டுமானால் பீடி பிடியுங்கள், உடலுக்கு ஆரோக்கியம் வேணா சிகரெட் குடியுங்கள், ரத்த சுத்திகரிப்புக்கு சாராயத்தை குடிங்க சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? இது தெரியும், இது வந்து அநியாயம். அவன் மருத்துவத்தில் சில குறைகள் சொல்லலாம். இது போல எல்லா துறைகளிலும் சில குறைபாடுகள் இருக்கும், தவறுகள் இருக்கும். ஆனால் தவறை, குற்றத்தை, பாவத்தை நல்லதாக சித்தரிப்பவர்கள் யாருன்னு சொன்னா இந்த ஆலிம் சமுதாயம் தான். காரணம் என்ன? அவர்களுடைய சுயநலம் தான் காரணம். அவர்களுடைய சுயநலம் தான் இந்த மக்கள் அதிகமாக கெடுவதற்கு அவர்களுடைய அறியாமை, அவருடைய அலட்சியம் கொஞ்சம் காரணமாக இருக்கிறது, அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்த ஆலிம்களுடைய சுயநலம், சொகுசு வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சும்மா இருந்தா காசு, மதிப்புகள்,
இந்த மாதிரி ஆணவம், தான் என்ற மமதை என்ற பல போக்கின் காரணத்தினால் இந்த ஆலிம்கள் மக்களை கெடுத்து குட்டியோச்சாராக வைக்க வேண்டும் என்று கங்கணம் கொட்டி திரிகிறார்கள். இது கண்கூடாக பார்க்கிறோம். இதை புரிந்து கொள்வதாக ஒரு வசனம் சொல்ல வேண்டியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் சொல்லலாம். அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்கள், ஆலிம்களுடைய சுயநலம்தான் இணை வைப்பு கொள்கை பெருகுவதற்கு காரணம் என்பதற்கு முக்கியமான ஒரு ஆதாரமாக இந்த சிறுக்கு ஒழிப்பு மாநாடை நடத்த விடாமல் தடுக்க முயன்றது பொதுமக்களா அல்லது ஆலிம்கள் செஞ்ச அட்டகாசமா? பொதுச் செயலாளர் அவர்கள் முன்னுரையில் கூட எவ்வளவு கடுமையான வாசகங்கள்ல அவங்க செஞ்ச அட்டகாசங்கள்லாம் எடுத்து சொன்னாங்களே, இதெல்லாம் சுயநலம் தானே, அந்த ஆலிம்கள் செஞ்சது தானே. பத்திரிகையில் பார்த்தோம், ஃபேஸ்புக்கில் பார்த்தோம், வாட்ஸ்அப்பில் பார்த்தோம், எல்லாமே அவங்க செய்கிற அட்டகாசம். பொதுமக்கள்லாம் வர தயாராக இருந்தாங்க. வர்றவர்களை எல்லாம் கெடுத்து நம்முடைய வருமானம் கெட்டுவிடும் என்பதற்காக தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால தான் சிறுக்கு அதிகரிக்கிறது என்பதை பற்றி அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்கள் எடுத்துரைத்தாங்க. அடுத்ததாக மக்களினுடைய அலட்சிய போக்குதான் காரணம் என்பதை ரஹ்மத்துல்லா அவருடைய அணியில அப்துல் கரீம் அவர்கள் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர் இணை வைப்பு பெருகுவதற்கு ஆலிம்களின் சுயநலம்தான் காரணம் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே இந்த விவாதத்திற்கு பதிலை பல்வேறு வசனங்களிலே குறிப்பிட்டிருக்கிறான். இணை வைப்பு பெருகுவதற்கும் நரகத்திலே அதிகமான மக்கள் கிடப்பதற்கும் என்ன காரணம் என்று சொன்னால், மார்க்க பிரச்சாரங்களை பல்வேறு நபரிடமிருந்து கேட்கக்கூடிய மக்கள் அதை சிந்தித்து ஆராய்ந்து இறைவன் தங்களுக்கு வழங்கியிருக்கிற பகுத்தறிவை கொண்டு இது சரியான கருத்து தானா, இது உண்மையிலேயே குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்களா என்று சிந்திக்காததுதான் நரகத்திற்கு அதிகமான மக்கள் செல்வதற்கு காரணம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், அதிகமான மக்களையும் ஜின்களில் இருந்து அதிகமானவர்களையும் நாம் நரகத்திற்கென்று படைத்திருக்கிறோம். அவர்கள் அதிகமானவர்கள் நரகம் செல்வார்கள். என்ன காரணம் என்றால், லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அயுனுல் லா யுப்சிருன பிஹா வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா. அவர்கள் கண்ணிற்கு உள்ளங்கள் இருக்கும், ஆனால் அதை கொண்டு சிந்தித்திருக்க மாட்டார்கள். கண்கள் இருக்கும், அதை கொண்டு சரியான முறையில் பார்த்திருக்க மாட்டார்கள். காதுகள் இருக்கும், அதை கொண்டு சரியான முறையில் கேட்டிருக்க மாட்டார்கள். சுருங்க சொல்ல போனா சிந்தித்திருக்க மாட்டார்கள். ஆலிம்கள் தான் காரணம்ங்கிறாரு. ஆலிம்களுடைய சுயநலம். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை எல்லாம் எதிரணி தலைவர் குறிப்பிடுகிறார். அதுல வசதியா ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு. ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுப்பதற்கு பல்வேறு தீய எண்ணங்களை தூண்டினாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உஷாராக இருந்திருப்பார்களே ஆனால், விழிப்புணர்வோடு இருந்திருப்பார்களே ஆனால், அல்லாஹ் இந்த தோட்டத்திற்கு, இந்த ஜன்னத்திற்கு தன்னை அனுப்பும் போது என்ன எச்சரிக்கையை சொல்லி அனுப்பினாலோ அந்த எச்சரிக்கையை மனதினுள் வாங்கி அவர்கள் இருந்திருப்பார்களே ஆனால், ஷைத்தான் போட்ட அந்த இறைக்கு பலியாக இருப்பார்களா? விழிப்புணர்வோடு அதை கையாண்டிருப்பார்கள். அதை கூட அவர் சொன்னார். ஆதம் நபியினுடைய அலட்சியமும் ஒரு காரணம் என்பதை ஒப்புக்கொண்டுதான் தம்முடைய வாதத்தையே துவக்கினார். இதிலேயே எதிரணி எந்த அளவுக்கு பலவீனத்தில் இருக்கிறது என்பதை தலைவர் அவர்கள் குறித்துக் கொள்ளணும். அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய காரணம் என்ன? மக்கள் சிந்திக்கல. இன்னைக்கு பாருங்க, சமுதாயம் இணை வைப்புல பெருகிப்பதற்கு என்ன காரணம்? இவர்கள் சிந்தித்திருப்பார்களே ஆனால் மூட நம்பிக்கை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்திருக்குமா? தாயத்தின் பெயரால் வியாபாரத்தை மார்க்க வியாபாரிகள் நடத்தி கொண்டிருப்பார்களா? தர்காக்கள் ஆங்காங்கே கட்டப்பட்டு அதன் மூலம் வயிற்று பிழைப்பு நடத்தக்கூடிய மக்கள் வயிற்று பிழைப்பை நடத்தியிருப்பார்களா? சிந்தனை வேண்டும். ஆலிம்கள் எதை வேண்டுமானாலும் மார்க்கத்தின் பெயரால் சொல்லுவார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் மற்றொரு வசனத்திலே குறிப்பிடுகிறான், நாளை மறுமை நாளிலே நரகவாதிகள் புலம்புவார்கள். அவர்கள் புலம்பக்கூடிய புலம்பல்களை பல்வேறு இடங்களிலே பதிவு செய்கிறான். அதுல ஒரு இடம், யா வைலனா கது குன்னா ஃபி கஃப்லத்தின் மின் ஹாதா, ஆஹா எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, இதை பற்றி நாங்கள் அலட்சியத்தோடு இருந்து விட்டோமே. சிந்திக்கலையே ஒழுங்கா? அல்லாஹ் நமக்கு தந்திருந்த மூளையை வச்சு நம்ம யோசிச்சு பார்க்கலையே. மார்க்கம்ங்கிற பேரில் கண்ட நபர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அவைகள் அனைத்தையும் மார்க்கம் என்று நம்பி தொலைத்தோமே, அலட்சியமாக இருந்தோமே என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். அப்ப எது காரணமா இருக்கு? இணை வைப்பு பெருகுவதற்கும் நரகில் அதிகமான மக்கள் இந்த இணை வைப்பினால் குழும்புவதற்கும் அடிப்படை காரணம், அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் மக்களுடைய அலட்சியம். மக்கள் விழிப்புணர்வோடு இருந்திருப்பார்களே ஆனால்
இணை வைப்பு இந்த பூமியிலிருந்து விரட்டி அடிக்கப்படும். தாயத்துன்னு ஒண்ணு கட்டுறாங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயத்தை இணை வைப்புன்னு சொல்றாங்க. இந்த தாயத்தை இணை வைப்பு என்று சொல்வதற்கு ஒரு நபர் வேண்டுமா? இவன் என்ன காரணத்தினால போய் கையில கட்டிக்கிட்டு வரான்? காய்ச்சலா இருக்கு, உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு, கையில போய் ஒரு கயிறு கட்டுறான். அவன் யோசிச்சு அல்லாஹ் கொடுத்த மூளையை கொடுத்து சிந்தித்திருப்பானே. ஆனால் என்னடா ஒரு கயிறு கையில கட்டுறதுனால எப்படி நமக்கு இந்த நோய் குணமாகும்? இடுப்புல ஒரு கயிறு தொங்குறதுனால நமக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள் எப்படி ஆகணும்? அல்லாஹ் தானே நமக்கு துன்பத்தை போக்கக்கூடியவன். சாதாரண ஒரு சிந்தனை போதுமே. கயிறின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு கோடிக்கணக்கான பிரச்சாரங்கள் தேவையா? அல்லது ஒரு அற்பமான கயிறு, அதில் உள்ள இருக்கக்கூடிய சினிமா டிக்கெட்டு, இதுவெல்லாம் நோயை போக்காது என்பதற்கு பிரச்சாரங்கள் தேவையா? அல்லாஹ் கொடுத்திருக்கிற சிந்தனை போதும். அப்ப இந்த ஆலிம்கள் தங்களுடைய பிழைப்பை தொடர்ந்து நடத்துவதற்கு மக்களுடைய அலட்சியம் தான் காரணமாக இருக்கிறது. இணை வைப்பு பெருகுவதற்கு மக்களுடைய அலட்சியம் தான் காரணமாக இருக்கிறது. இன்னும் பல்வேறு நடைமுறை உதாரணங்கள் இருக்குது, திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வசன ஆதாரங்கள் இருக்குது. இப்படியான பல்வேறு சான்றுகளை எங்களுடைய அடுத்த அமர்வுகளில் நாங்கள் நிரூபிப்போம். சஹ அப்துல் கரீம் அவர்கள் திருக்குர்ஆனுடைய ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை எடுத்துரைத்து, மக்கள் அதிகமாக நரகத்துக்கு போகிறதுக்கு, இணை வைப்பு கொள்கையில் இருந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்களுக்கு உள்ளம் இருந்தும் சிந்திக்கலை, காதுகள் இருந்து நல்லதை கேட்கலை, அவங்களுடைய அலட்சிய போக்குனால தான் நிறைய பேர்களை நான் நரகத்தில் தூக்கி போடுகிறோம் என்று எல்லாமல்ல அல்லாஹு தாலா சொல்கிறானே. இது அலட்சிய போக்கு என்பதற்கு ஒரு முக்கியமான ஆதாரம் இல்லையா என்று இன்னும் பல வசனங்களை அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்களுடைய அணியில் ஆலிம்களுடைய சுயநலம்தான் காரணம் என்பதை வலிமையாக எடுத்துரைக்க ஜமால் உஸ்மானி அவர்கள் வரவேற்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாவத்திலே மிகப்பெரிய பாவம், முதன்மை பாவம், வருந்தாமல் திருந்தாமல் அதே நிலையில் மரணித்து விட்டால் மன்னிக்க முடியாத பாவம் இணை வைப்பு. இன்னஹு மை யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் ஒருவர் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருக்குர்ஆனில் சொல்கின்றான். அப்படிப்பட்ட பாவம் மக்களிடத்தில் அதிகமாக உண்டாவதற்கு மக்களுடைய அலட்சியம் ஒரு காரணமாக இருந்தாலும், அதை காட்டிலும் பெரும் பங்கு உலமா பெருமக்களுடைய சுயநலம்தான். அதற்கு நிறைய உதாரணம் சொல்ல தேவையில்லைங்க. நடைமுறையில் அன்றாட நம்ம நிறைய செய்திகளை கண்ணுக்கு முன்னால பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப உலமா பெருமக்கள் மௌலுத ஓதுறாங்கல்ல, இந்த மௌலுத ஓதுகின்ற உலமா பெருமக்கள் எப்படி ஓத ஆரம்பிக்கிறாங்க? காசுக்கு தகுந்த மாதிரி ஓதுறாங்க. 10 ரூபாய்க்கு ஒரு மௌலுது, 50 ரூபாய்க்கு ஒரு மௌலுது, 100 ரூபாய்க்கு ஒரு மௌலுது, 500 ரூபாய்க்கு ஒரு மௌலுது. எந்த வீட்டுலடா 10 ரூபாய் கொடுக்கானா அங்கிருந்து கடகடான ஓதிடுறது. 100 ரூபாய் மௌலுதுக்கு அது ஒரு ஸ்பீடு, 500 ரூபாய் 1000 ரூபாய் மௌலுதுக்கு அதுக்கு ஒரு நடை. அந்த வீட்டுக்காரங்களை குளிர்ச்சி படுத்துற மாதிரி சினிமா பாட்டுகள் எல்லாம் நினைச்சுவாங்க, மெட்டுக்களை எடுத்து விடுவாங்க. என்னென்ன புது படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குதோ அந்தந்த பாட்டுக்குடைய மெட்டுக்கெல்லாம் அவங்க ஓதுவதன் மூலமாகத்தான் தெரிய வரும். இப்ப லேட்டஸ்டா கூட ஒரு பாட்டு வந்திருக்கு, ஆளுமா டோலுமான்னு ஒரு பாட்டு வந்திருக்குது. அந்த பாட்டுல எப்படி ஓமா பெருமக்கள் ஓதுவாங்கிறது எங்க அணி தலைவர் அப்புறம் உங்களுக்கு படிச்சு காட்டுவார், என்னங்க படிச்சு காட்டுவார். இப்ப ஓதுறாங்கல்ல, எப்படி இதை அறிமுகப்படுத்துறாங்க? இதை ஓதுனா நன்மை, இதை ஓதுனால பரக்கத்து உண்டு, இந்த மௌலுத ஓதுனால்தான் நபிகள் நாயகத்தை நம்ம மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தானே ஓதுறாங்க. அப்ப எது காசு வாங்குறாங்க? அப்ப ஏன் கை மடக்கு வாங்குறாங்க? அப்ப ஏன் கவர் வாங்குறாங்க? பொதுமக்களாகிய நீங்கள் எல்லாம் ஒரு முடிவு பண்ணுங்க. மௌலுது ஓத வரக்கூடிய உலமா பெருமக்கள்கிட்ட அஜரத்துக்கு வாங்க, மௌலுது ஓதுனீங்க, நன்மை 2 பேரும் கிடைச்சிட்டு, பரக்கத்து 2 பேரும் கிடைச்சிட்டு, 2 பேரும் நபிகள் நாயகத்தை புகழ்ந்துட்டோம், மதிச்சிட்டோம், எந்திரிச்சு போங்க. இனிமேல் உலமா பெருமக்கள் ஓதக்கூடிய மௌலுதுக்கு நாங்கள் கவர் தர மாட்டோம், பணம் தர மாட்டோம் என்ற முடிவை நீங்கள் எடுத்தால் மறுகணமே உலமா பெருமக்கள் மௌலுது ஓதுவது ஹராம் என்ற முடிவை அவர் எடுப்பார்கள். சுயநலம் தாங்க.
மசாலா ஓடும் போது நாங்க மௌலூத் ஓதிட்டு வந்தோம்னா அதுல வரக்கூடிய வருமானத்துல அஜரத்துக்கு கம்சம் கொடுக்கணும், பார்த்து கவனிக்கணும். ரொட்டி சால்னாவும் வடையும் சம்சாம் வாங்கி கொடுக்கணும். அப்பதான் அவர் பணக்கார வீட்டை பார்த்து அழிச்சுவார், எங்களுக்கு மௌலூத் அனுப்புவார். இல்லைன்னா எங்களை ஓரம் கட்டிடுவார். இல்லைன்னா எங்கடா 2 ரூபா தருவான் 3 ரூபா தருவான்னு ஏழை எளிய வீட்டுக்கு அனுப்புவார். முஹல்லால மதரசா செஞ்ச முஹல்லாவில் யாராவது இறந்த செய்தி மதரசாவுக்கு வரும். இறந்த செய்தி வந்து என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மக்தப் மதரசால ஓதக்கூடிய பிள்ளைக்கு தெரியும். இறந்த செய்தி வந்தா நாங்களும் அஜரத்து மகனும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவோம். ஏன்? வந்துட்டு ஆஃபர் 1ஆம் பாத்தியா 2ஆம் பாத்தியா 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா 10ஆம் பாத்தியா 40ஆம் பாத்தியா வருஷம் பாத்தியா, வருஷம் முழுக்க ஆஃபர் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டுமா, மௌலூத் ஓதக்கூடிய அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய இணை வைப்பு. உமை யுனாதி சுமி அல்ஃபன் மி கல்வத்திகி அஸ்ம மி ஹிம்மத்திகி சர்மனி கஃபுவத்திகி அஜப்துஹு முஸைஅன் மின் அஜ்லி தாவத்திகி ஃபல் யது யா அப்துல் காதிர் முஹய்யத்தின். யார் ஒருவர் தனிமையில் உட்கார்ந்து உண தூய்மையுடன் யார் என்னை அழைக்கின்றாரோ அவனுக்கு ஓடோடி வந்து நான் பதில் தருவேன். அழைப்பவர் யா முஹய்யதீன் என்று என்னை அழைக்கட்டும் என்று சொல்வார்கள். சொல்லுகின்ற அர்த்தம் தான் முஹய்யதீன் அப்துல் காதிர் ஒரு பாட்டாக பதிவு செய்யப்படுகின்றது. அன்பான பெரியோர்களே, இப்படிப்பட்ட மிகப்பெரிய இணை வைப்பான காரியத்தை காசுக்காக பணத்துக்காக உலக வருமானத்துக்காக தப்பு என்று தெரிஞ்சிருந்தும் ஓதுறாங்களே, இது உலமா பெருமக்களுடைய சுயம் நலம் தான் என்பதற்கு ஆதாரம் இல்லையா? அது மட்டுமில்லை, இறந்து ஜனாசா தூக்கும் பொழுது மோதினார் சொல்லுவாரு, கலிமா ஷகாதா பின்னால உதாங்க இன்னும் 2 ஷகாதா. கலிமா ஷகாதா சொன்னா பின்ன நாங்க என்ன சொல்லுவோம்? இன்னும் 2 ஷகாதா, இன்னும் வருமானம் வராதா என்று சொல்றாங்களே, இது உலமா பெருமக்களுடைய சுய நலம் தான் என்பதற்கு வேற என்ன ஆதாரம் வேணும்? இன்னும் நிறைய வாதங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வு வைக்கிறோம். ஜமால் உஸ்மானி அவர்கள் ஆலிம்களினுடைய சுயநலம்தான் காரணம் என்பதை அவர் படித்து வந்த காரணத்தினால் அவர் எப்படியெல்லாம் அனுபவப்பட்டார், எங்களுக்கு எப்படியெல்லாம் கரியும் சோறும் கிடைச்சிச்சு, எல்லாமே இந்த இணை வைப்பு கொள்கைக்காக வேண்டி தெரிந்து கொண்டே நிறைய தவறுகள் செய்ததுதான், அவர்கள் தூண்டியதுதான் என்பதற்கு பல உதாரணங்களை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம ரஹ்மத்துல்லா அவர்களுடைய அணியில் மக்களுடைய அலட்சிய போக்குதான் காரணம் என்பதற்குரிய ஆதாரங்களை எடுத்து வைப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எதிர்த்தரப்புல சகோதரர் ஜமால் உஸ்மானி அவர்கள் பேசும்போது அப்படி போற போக்குல சேம் சைடு கோல் போட்டதெல்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. நாங்க பயங்கரமா ஏமாத்தி இருக்கிறோம், மௌலூத் ஓதி இருக்கிறோம், காசு வாங்கியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் மட்டும் தெளிவாக சிந்தித்திருந்தால் உடனடியாக மௌலூதை நிறுத்தி இருக்கலாம். காரணம் யாருன்னு புரியுதா? நம்ம தான் காரணம். மக்களுடைய அலட்சிய போக்குத்தான் இது போன்ற ஆலிம் சாக்களுடைய சுயநலனுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு கொடுத்தது காரணமாக இருக்கிறது. மக்கள் மிக தெளிவாக இருந்தால் எப்பேற்பட்ட ஏமாற்று பேர்வழிகளையும் சமாளித்து விடலாம். ஒரு கதை கூட சொல்வார்கள், தில்கி நமாஸ் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா நடுவர் நீங்க? தில்கி நமாஸ், தில்கி நமாஸ் அப்படின்னா உள்ளத்துல தொழுகிறது. ஒரு பெரியார் இருந்தாராம், பள்ளிவாசலுடைய ஓரத்தில் இருந்தாராம், உள்ள வரல பள்ளிக்கு. அங்க இருக்கிற மக்கள்லாம் அஜரத்து வாங்க ஷேக்கு பள்ளியில தொழுங்க அப்படின்னாங்களாம். தில்கி நமாஸ் அப்படின்னாராம். அப்படின்னா உள்ளத்திலே தொழுவோம்னாராம். அது எங்க தொழுகிறிய? காபாவில் தொழுகிறேன். ஸ்ரீலங்காவில் உட்காந்துக்கிட்டு காபாவில் தொழுகிறாரு. சரிங்க அஜரத்து. இவங்க இப்படி போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது? அப்படிங்கிறார். அஜரத்து என்னாச்சு அப்படின்னு ஓடி வந்தாங்களாம். காபத்துல்லாவில் நாய் வந்துருச்சு, விரட்டி விட்டேன்னாராம். ஏதோ பெரிய ஆள். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி வேகமா தண்ணி எடுத்து இப்படி கோரி ஊத்துனாராம், இப்படி அள்ளி. அஜரத்து ஏன் தண்ணி எடுத்து இப்படி ஊத்துறிய? காபால தீ பிடிச்சிருச்சு, இங்கிருந்து அணைச்சேன்னாராம். இதை பார்த்துட்டு ஒரு கூட்டம் மேற்பட்ட ஆளு அப்படின்னு நினைச்சு ஒதுங்க. அதுல 4 பேர் என்னடா அயோக்கியத்தனம் பண்றான், இங்கிருந்து காபாவை எப்படிடா கடைக்கனாலும் பார்ப்பான், அப்படி ஒரு ஞானி அல்லாவாச்சே, இவன் அயோக்கியத்தனம் பண்றானே, உடைக்கணுமே இதை அப்படின்னு சொல்லி அந்த ஷேக்கு முன்னாடி ஒரு சோறு வைப்போம் அப்படின்னு முடிவெடுத்தாங்களாம். பெரிய தட்டு நிறைய சோறு, சிக்கன் பிரியாணி. அப்படியே பிரியாணி அரிசியை மட்டும் முள்ளசா வச்சு சிக்கனை ஃபுல்லா உள்ள வச்சுட்டாங்க. ஹஸ்ரத்
சிக்கன் பிரியாணின்னு வச்சாங்களாம். பார்த்தாராம், வந்துச்சு ஆத்திரம், அறிவு கட்ட நாய்களா, சிக்கன் பிரியாணி வைக்க தெரியுது, சோறு இருக்குது, கோழி எங்கடான்னு கேட்டாராம். பின்னாடி ஓங்கி ஒரு அட்டியா போட்டாங்களாம். சோத்துக்குள்ள இருக்கிற கோழி தெரியல, காபால இருக்கிற நாய் தெரியுதோ அப்படின்னு கேட்டாராம். புரியுதா விஷயம்? நம்ம தெளிவா இருந்தோம்னா, கவனமா இருந்தோம்னா, எப்பேற்பட்ட சுயநலவாதிகளையும் மிஞ்சிடலாம். அப்ப யாருடைய குறை? மக்களுடைய குறை. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாரு, அஜரத் இந்த மாதிரி எங்க மௌத்து இருந்துச்சுன்னா களிமா சகாதான்னு எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னும் 2 சாகாதான்னு அஜரத் சொல்லுவாருன்னு. காரணம் யாரு? முத்தவள்ளி யாரு? மௌலவியா? நீங்க தான். ஜமாத் தலைவர் யாரு? நீங்க தான். ஜமாத் செக்ரட்டரி யாரு? நீங்க தான். சம்பளம் கொடுக்குற ஆள் யாரு? நீங்க தான். அவனை கொண்டு வந்து சேர்க்கும் போது என்ன கொடுத்திய? 1000 ரூபாய் சம்பளம், 5000 ரூபாய் கிம்பளம். நீங்களே ஒழுங்கு மரியாதை வேலைக்கு போடா, உதவித்தொகை என்னன்னு கேட்டு வாங்கிக்கடான்னு சொன்னீங்களா? அவனை சுயமரியாதையோட வாழ வச்சீங்களா? உள்ளது உள்ளபடி மார்க்கத்தை சொல்லுனீங்களா? இல்ல. அவன் என்ன பார்த்தா, 1000 ரூபாய் சம்பளம், அப்புறம் கத்தம் பாத்தி அதுல ஒரு 5000 ரூபாய் சம்பாதின்னு போயிட்டான். அவனை இந்த மாதிரி நரகத்துல தள்ளுவதற்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். பேச்சுவார்த்தை என்ன ஒப்பந்தம்? சம்பளத்தை 1000 ரூபாய் கூட்டி கேட்காத, ஒப்பந்தமே இதுதான். சரி, மதரசாக்கு உருப்படியா நல்லவனையாவது அனுப்பி வச்சோமா? இந்த மாதிரி இன்னும் 2 சாகாதான்னு எதிர்பார்த்த சுயநலவாதி உண்டானதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். மதரசாவுக்கு யார் அனுப்பி வைக்கிறது? நல்ல வீட்டில் யார் நல்லா படிச்சிருக்கிறான், நல்லா கட்டுப்படுறான், நல்ல ஒழுக்கமா இருக்கிறான், நல்ல நேர்மையா நடக்கிறான், அவன் அனுப்புவோமா? அவனையெல்லாம் ஜல்லடை போட்டு உலக கல்விக்கு அனுப்பிடுறது. யார் மதரசாக்கு போவா? கட்டுப்படாதவன், ஒரு தண்ணிலி வேகாதவன், ஊருக்கு அடங்காதவன், ஒழுங்கு கெட்டவன், சுயநலவாதி, ஒண்ணுக்கும் உதவாத மரமண்டை. இவன் என்ன பண்ணுவாங்க? இருக்கவே இருக்கு, மாசாக்கு போடா அப்படின்றாங்க, மிரட்டுவாங்க. ரொம்ப சேட்டை பண்ண மாசால சேர்த்துருவாங்க, பைத்தியக்கார ஆஸ்பத்திரி மாதிரியே. அப்போ இந்த மாதிரி மதரசா என்பது மூடர்களின் கூடாரம் உண்டாக்குறது யாரு? இந்த உலக ஆதாயத்தை மட்டும் நியாயமாக எடுத்துக்கொண்டு, லாபகமா எடுத்துக்கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்தை சேர்க்கறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறோம். இது நல்ல தரமான கல்வியா, மத்திய அரசா, மாநில அரசான்னு யோசிக்கிறோம். ஒரு மதரசாவில் சேர்க்கும் போது யோசிச்சோமா? இல்ல. அப்போ படிக்க வச்சதுலயும் நம்ம தான் அலட்சியம் காட்டியிருக்கிறோம். அவனை வேலைக்கு வைக்கும்போது நம்ம அலட்சியம் காட்டியிருக்கிறோம். அவன் செய்யற தப்பையெல்லாம் ஆதரிச்சிருக்கிறோம். எல்லா மெட்டிலையும் பாட்டு பாடினானா? ஏன் அதை கண்டுபிடிக்க தெரிய வேணா? எவ்வளவு பாட்டு பாடுறான். ரோஜா மலர ராஜகுமாரின்னு பாடுனா, அப்பவும் கவனிக்கல. இப்ப ஆளுமா டோலுமான்னு பாட போறாங்களாம், அதையும் கவனிக்கல. நான் கேட்கிறேன், உலகத்துல எவனாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை பாட்டா பாடியிருக்கானா? அல்லது பாட்டு மெட்ல ஓதுறானா? ஓத மாட்டான். ஏன்? அது இறை வார்த்தை, அதற்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. ஆனா மௌலிது ஏன் ஓதுறான்? அது இறை வார்த்தை இல்ல, அது குப்பை அப்படின்னு தெரிஞ்சு கூட நம்ம ஏன் அதை அங்கீகரிக்கிறோம்? அது யாருடைய காரணம்? இந்த மக்களுடைய அலட்சிய போக்குத்தான் இது போன்ற பாவங்கள் பெருகுவதற்கு அடித்தளமாக இருந்திருக்கிறது. நாம் விழிப்போடு இருந்திருந்தால் இன்னும் இந்த மாதிரியான சுயநலவாதிகளை வென்றெடுத்திருக்கலாம். இது மாதிரியான சுயநலவாதிகள் ஏமாற்று பேர்வழிகள் உருவானதற்கான காரணமே, ஏமாறக்கூடியவர்கள் இருக்கும் வரைக்கும் ஏமாற்றுபவர் 4 பேர் இருப்பான். ஏமாறக்கூடியவன் உஷாராயிட்டா இருக்கிறவனும் திருந்திடுவான். இது அடிப்படை. சகோதரர் ரஹமத்துல்லா அவர்கள் மக்களுடைய அலட்சிய போக்கு என்பதற்கு ஒரு முக்கியமான சில உதாரணங்களை சொன்னாங்க. காபத்துல்லாவிலேயே போய் தொழுதுன்னு சொன்ன சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு கேட்குற கூட்டம் இருக்குமானால், அடுத்து ஒரு கதையை விடுவா, நான் அரிசியில் போய் நான் தொழுதுட்டு வந்தேன், அடுத்த கதையை சொன்னா அப்படியே ஆச்சரித்தா அவளோட பெரிய அவளியாவா, எப்படா போய் தொழுவான்லாம் எவனுக்கு சிந்திக்கிறது இல்லை. இவங்களுடைய அலட்சிய காரணத்தினால தான் நம்ம ஆலிம்கள் எல்லாம் அள்ளி கதைகளை விட்டு கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான காரணம் இந்த மக்களுடைய அலட்சிய போக்கு என்று அவர்கள் இன்னும் பல உதாரணங்களை சொன்னாங்க. இல்லை இல்லை, ஆலிம்களுடைய சுயநலம்தான் என்பதை அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்கள் தனக்கு உரிய வாணிகளை உங்களுக்கு விளக்குவார். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆலிம்களுடைய சுயநலம் தான் அதிக காரணம் என்பது என்ற மாற்றுக்கும் வழி இல்லை. அதுதான் உண்மை. 2 பேரும் பேசும் பொழுது இருந்திருந்தால், வச்சிருந்தால், போயிருந்தால், சிந்தித்திருந்தால், இருந்திருந்தால் பேச்செல்லாம் வாதத்துக்கு சரி வராதுங்க. நடந்தது என்ன, அதான் பேச்சு. நடந்தது என்னன்னு பார்க்கணும். இருந்திருந்தால், வச்சிருந்தால், இங்க நம்மளை தடுத்து ஆலிம் சாக்கலாம், செத்திருந்தால் அப்படி அந்த இதுக்கு வந்துடுவான். இப்படிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. நடந்தது என்ன அப்படிங்கிறத தான் பேசுறோம். ஒரு முந்தா நாள் ஜும்மாவில் இந்த அப்துல் கரீம் நம்ம சகோதரர் எதிரணியினர் போட்டாரு ஒரு போர்டு. முந்தா நாள் திருநெல்வேலி நம்ம ஜும்மா மர்க்கஸ்ல தலைமை ஜங்ஷன் பள்ளியில ஒரு போர்டு போட்டார். என்ன போட்டாருன்னா, அவருக்கு எதிரா அல்லாஹ் தஆலா தான் தமிழ்நாட்டில் தர்காவை கட்டினான் அப்படின்னு ஒரு 4-5 ஆலிம் சார் பேசியிருக்கான். இப்ப சமீபத்தில் தமிழ்நாட்டில் தர்காவை கட்டியதே அல்லாஹ் தான்.
இப்படி அவன் சொன்னால் மக்கள் சிந்திப்பார்களா அப்படி அவர் கேட்டார். முந்தா நாள் இந்த வந்து உல்டா பேசிட்டு இருக்காருன்னு வைங்க. அதனால அது வந்து இன்னொன்று அடுத்து இன்னொன்று இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு 7 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் சொல்ல முடியல. அதனால எதை ஃபில்டர், எதை சொல்ல, எதை விட நிறைய மேட்டர் இருக்கு. ஆனால் ஒரு சில விஷயத்தை நான் சொல்றேன். குர்ஆன்ல பல வசனங்கள் வழிகெடுத்தார்கள் என்பதை பற்றி பல வசனம் வருதுங்க, நிறைய வசனம் வருது. வைன்ன கசீரன் யுதுல்லூன பிஅஹ்வாஇஹிம், இவர்கள் தங்கள் மனோ இச்சையின் காரணத்தினால் அதிகமானவர்களை வழிகெடுத்தார்கள் அப்படியே குர்ஆன் சொல்லுது. யுதுல்லூன பிஅஹ்வாஇஹிம், அதிகமானவர்கள். இன்னொரு வசனம் இன்னஹுன்ன அதலல்ன கசீரம் மினன் நாஸ், இவைகள் அதிகமான மனிதர்களை வழிகெடுத்தன அப்படின்னு. அதாவது விக்கிரகங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். இன்னஹுன்ன அதலல்ன கசீரம் மினன் நாஸ், இந்த விக்கிரகங்கள் அதிகமானவர்களை வழிகெடுத்தன. விக்கிரகமா போய் வழிகெடுக்கும், அது போய் பேசவா செய்யும்? விக்கிரகத்தை வச்சு எவன் பொழப்பு நடத்தானோ அவன் அர்த்தம். தர்காக்கள் வழிகெடுக்குது, தாயத்து வழிகெடுக்குது, மௌலூது வழிகெடுக்குது, பாத்தியா வழிகெடுக்குது, சந்தனக்கூடு வழிகெடுக்குது, யானையில போறான், உருசையில யானையில கொடி எடுக்கிறான், இத்தனை வழிகெடுக்கிற என்ன? இதை வைத்து எவன் பொழப்பு நடத்துறானோ அவன் தான் வழிகெடுக்கிறான். இந்த வழிகெடுக்கக்கூடியவர்களை மதரசாவிலே உருவாக்குகிறார்கள். அதை விளக்கணும் நீங்க. மதரசாவில் ஓதுற காலத்திலேயே எப்படி வழிகெடுக்க வேண்டும், எப்படி ஏய்க்க வேண்டும் என்ற பக்தியை ஊட்டித்தான் மதரசாவில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். வழிகெடுப்பதற்கென்று தனி ட்ரைனிங்கே நடைபெறுகிறது. ஆனால் நாம் இணை வைத்தலை ஒழிப்பதற்கு முன்னால் அந்த இணை வைத்தலை வளர்ப்பதற்கு எவனெல்லாம் செயல்படுகிறானோ அவனை மக்கள் ஒழிப்பதற்குண்டான வழிமுறைகளை கையாள வேண்டும். முதல்ல அதுதான். இப்ப பாருங்க, எத்தனையோ மேட்டர் இருக்கு, சுருக்கமா எடுத்துக்கணும், சிம்பிளா. அதாவது மௌலூது இருக்கு, சாம்பிள் மௌலூது இருக்கு. இந்த மௌலூதை சொல்லாட்டு நீங்களும் நாம் மௌலூது சிறப்பா வந்தா எல்லாம் அமைதியா உட்காருங்க, எல்லாம் அமைதியா உட்கார்ந்து நான் மௌலூது ஓதுவேன். பாத்தீங்களா, அமைதியா உட்காந்துட்டாங்க. மக்களே மௌலூதுண்டா அப்படி பழக்கி வச்சிருக்கான் பழையவன் ஆயிடுச்சு. அப்போ இவங்களே என்னன்னு சொன்ன, இவங்களுக்கு உள்ளூர ஒரு ஆசை, ஒரு பாட்டாவது பாட மாட்டாரான்னு, அதனால இந்த கூத்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி, விளங்குறதுக்காக நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. எத்தனை மேடைகள்ல நான் சொல்லி இருக்கிறேன். அதை சொன்னது கூட சுன்னத் ஜமாத் ஹஜரத் ஐயம்பேட் ஹஜரத் தான் சொன்னார். எப்படின்னா, ஒரு ஊர்ல மௌலூது நடந்துட்டு இருக்கு. அந்த பள்ளிவாசல்ல 2-3 பேர் முக்கியமான ஆளுக்க ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்காரு, இன்னொரு ஆள்கிட்ட 7 கலப்பை எனக்கு கொடுங்க, நாளைக்கு என் வயல்ல நான் உழணும் அப்படின்னாராம். உடனே இன்னொரு ஆள் சொல்லிருக்கேன், நான் விடிய காலையில வாங்க, அதிகாலையில விடிய காலையில நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அன்னைக்கு இந்த 12 நாள் மௌலூது ஓதுவாங்க, ரபியுல் டைம் எல்லாம் உட்காந்து ஓதிட்டு இருக்காங்க ஹஜரத்துடைய நடுமையில். திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் ஆஃப் ஆன மௌலூதுல என்ன அரபி இருக்குன்னு தெரியாத விட்டாரு ஒரு ஆளு. ஏறும் கலப்பையும் தாரும் என்று தந்திரா, உனக்கு எதிரணி பார்த்தான். விடிய காலையில் நான் வாரும் என்று வந்தீரா ஆரம்பிச்ச பார்த்தான். யா ரப்பனா யா ரப்பனான் போட்டாங்கன்னு ஒரு கதையை சொன்னார். ஏன் இப்படி சொல்ல முடியுது? மக்களுக்கு தெரியாது, அரபி தெரியாது. எதையாவது ஒரு டியூன் போட்டு மக்கள் ஆமீன் சொல்லுவான். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால வானொலியில ஈரான் ஈராக்கு சண்டை வந்தது. அந்த சண்டை வந்து அரபில சொல்லுவாங்க, சண்டை பயங்கரம் நடக்குது. அப்பமா ஆமீன் ஆமீன் சொன்ன மக்கள் தான். அந்த மாதிரி சில வார்த்தைகள். இன்னொரு ஊர்ல ஹஜரத் தொலை வச்சிருக்காரு. நல்ல பிரியாணி குருமா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஊர் மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த ஊர் மக்களுக்கு ஓத தெரியாது. இந்த ஹஜரத் அரஹோர தான், ஃப்ராட் ஹஜரத் தான். அந்த ஆள் என்ன சூரத்தில் ஃபாத்தியா ஓதிட்டு பின்னால உள்ள சூரா வர மாட்டேங்குது. என்னடா செய்யுது? அன்னைக்கு சாப்பிட்டதெல்லாம் கராத்த விட்டானாமா. அல் குர்மாவுக்கும் வல் பயானிக்கும் வல் பராதாவுக்கும் இட்லிக்கும் சட்டிக்கும் வல் பூந்தி, பூந்தின்னு முடிக்கிறானாமா. பூந்தி ஆயத்து முடியுதாமா. அல்பூரிக்கும் ஹல்வாவுக்கும் மிஜருக்கும் காரஜேவுக்கும் வல் சிலேப். அல்லாஹ் அக்பர். ஒரு தெரியாது மக்கள். அப்படி குனிஞ்சான அந்த ஹஜரத் சொன்னாரு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, குர்ஆன்னா என்ன, அரபினா என்ன, அது எப்படி இருக்கும் மக்களுக்கு தெரியாதுங்க. இவன் தானே 7 வருஷம் போய் படிச்சுட்டு இருக்கான். இவன் தானே மக்களை திருத்தணும். திருத்தா விட்டாலும் பரவாயில்லை, ஒதுங்கி தொலையணும். அவன் செய்ய மாட்டேங்கிறானே. அவன் திருத்த வேண்டாம். திருத்தாம சும்மா இருந்தாலே நம்ம சொல்லி திருத்திடலாம். நாம மூச்சு கொடுத்து கத்தி கத்தி பேசுறாலும் கூட
அதை தடுத்துக்கொண்டு நபிமார்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல சொல்ல எப்படி இப்லீஸ் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுத்து கொண்டிருந்தானோ அந்த வேலையை இந்திய ஆளுங்கள் செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாவமான காரியங்களை நல்லதா சித்தரிக்கிறார்கள் என்பதை அடுத்த முறை சொல்றேன். நல்ல வேலைக்கு ஃபிர்தௌசிய சுன்னத்துல் ஜமாத்திலேருந்து இங்கிட்டு கொண்டு வந்துட்டான். இல்லைன்னா எத்தனை பேரை கெடுத்துட்டு இருந்திருப்பாரோ இதே மாதிரி பாட்டு படிச்சுட்டு தெரியும். அல்லாஹ் தஆலா ஹிதாயத் பண்ணா. இந்த சம்பவத்தை நான் அப்புறம் விளக்குறேன் இவர் சொன்னது. அடுத்ததாக மக்களுடைய சுயநலம்தான் காரணம் என்பதை அப்துல் கரீம் அவர்கள் விளக்குவார். நம்ம ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் எதிரணி தலைவர்கிட்ட எங்க இந்த பிரியாணி கதை, மிச்சர் கதை, பூந்தி கதையெல்லாம் வரலையேன்னு. பாத்தீங்களா? எதிர்பார்த்தோம். சொன்னது சரிதான். என்னன்னா ஏனைய ஆலிம்கள் இது மாதிரியான கதைகளை எல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இணை வைப்பு பெருகுவதற்கு ஆலிம்களுடைய சுயநலம் தான் காரணம். இது மாதிரி தான் இணை வைப்பையும் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆலிம்கள் அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம மறுக்கவே இல்லை. இணை வைப்பு பெருகுவதற்கு ஆலிம்களும் ஒரு காரணம். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறோம். பெரிதும் காரணம் எது? ஆலிம்களுடைய சுயநலம் மட்டும்தான் பெரிதும் காரணமா? உங்களை மாதிரி இந்த பூந்தி கதையையும் மிச்சர் கதையும் இதோ இந்த திடலில் வந்து சொல்ல முடியுமா? எங்களுடைய ஏகத்துவ சங்கமம் இந்த மக்களுக்கு மத்தியில் அந்த கதை எடுபடுமா? தொழுகையில ஓதிக்கிட்டு இருந்தாங்க. தௌஹீத் மர்கஸ்ல இது மாதிரி ஒருத்தன் ஓதிட்டு சும்மா வெளியே போக முடியுமா? தலப்பா காலியா போயிருக்கும். என்னடா ஓதிக்கிட்டு இருக்கிறடி? குர்ஆனை ஓதுறதுக்கு பதிலா கண்டது கழிது ஓதிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டிருப்பார்கள். ஏன்? எங்களுடைய மக்கள் சிந்தனையாளர்கள். சிந்தனையை நாங்கள் தூண்டிவிட்டதனுடைய விளைவாக எண்ணற்ற போலி மதகுருமார்கள் தமிழகத்திலே தங்களுடைய பிழைப்பை விட்டு விட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன தேவை? இணைய வைப்பை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய சிந்தனையை தூண்டணும். திருமறை குர்ஆன் ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்தனையாளனாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறது. மார்க்கம்ங்கிற பேர்ல இது மாதிரி பூந்தி கதையும் மிச்சர் கதையும் வரும். எல்லாத்தையும் கேட்டு தலையாடிக்கிட்டு போயிடாத. அடுத்தடுத்த அமர்வுள்ள பாட்டு படித்து கூட உங்களை மயக்க பார்ப்பார்கள். விவாத அரங்குல தங்களுடைய தலைப்பிற்கு தகுந்த விஷயங்களை சொல்வதற்கு பதிலாக பாட்டுகளை படிச்சு அப்படி முடிச்சு விட்டோம்னா நம்ம ஜெயிச்ச மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டு விடும் என்று மயக்க பார்ப்பார்கள். என்ன தேவை? விழிப்புணர்வு உங்களிடத்தில் சிந்தனை இருக்குமே. என்ன இது இந்த தலைப்புக்கு என்ன மேட்டு வருமோ அது வரலையே. பூந்தி கதை வந்துகிட்டு இருக்குது, மிச்சர் கதை வந்துகிட்டு இருக்கிற என்று சிந்தித்திருப்பீர்களே. ஆனால் போலி மதகுருமார்களுக்கு தமிழகத்தில் வேலை இருக்குமா? தர்காவை ஆதரித்து பேசக்கூடியவர்களுக்கு தமிழகத்தில் வேலை இருக்குமா? தாயத்து கட்டி சூனியத்தை ஆதரித்து இப்படி மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி பல்வேறு விதமான மார்க்கத்தின் பெயரால் பிழைப்பு நடத்தக்கூடிய போலி மதகுருமார்களுக்கு தமிழகத்தில் எந்த இடமும் இருந்திருக்காது. நம்ம என்ன கேட்கிறோம்? அவர் சொல்றாரு அதிகமான மக்களை வழிகெடுக்கிறார்கள். அதே குர்ஆன்ல அதிகமான வசனங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து என்ன? பல் அக்ஸருஹும் லா யாகிலூன். அதிகமானவர்கள் சிந்திக்க மறுக்கிறார்கள். சிந்திக்க மாட்டேங்கிறானே. இவன் சிந்திச்சிருந்தா இந்த கதை சொல்ற ஆலிம்சால இன்னைக்கே ஓடி இருப்பானே. சமீபத்தில் கூட இணையதளத்தில் ரொம்ப வைரலா பரவியது. நீங்கள் அனைவர்களுமே அறிந்து கொண்டுதான். இலங்கையிலிருந்து ஒருத்தர் பேசுறார். ரிஃபாய் நாயகம் கதை. ரிஃபாய் நாயகம் எப்பேற்பட்டவர் தெரியுமா? பெரிய மகான். அது இலங்கை ஸ்லாங்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறார். மகான் பள்ளிவாசலிலே தொழுகிறார். மகான் என்றாலே அவரை பின்பற்றி கூட்டம் இருக்கத்தானே செய்யும். மக்கள் 1-2 என்று கூட்டம் கூடத்தானே செய்வார்கள். அவரை பின்பற்றி தொழ ஆரம்பிக்கிறார்கள். பெரிய அந்த மகான் ரிஃபாய் நாயகம் அவர்கள் பக்ராவை ஓதினார்கள், ருக்கு செய்யவில்லை. ஆலி இம்ரானை ஓதினார்கள், ருக்கு செய்யவில்லை. இப்படியே அடுக்கடுக்கா பல அத்தியாயங்களை ஓதுனாங்களா, ருக்குவுக்கே போகலையாம். அவருடைய சிந்தனையற்ற பக்தர்கள் பின்னால உட்கார்ந்துகிட்டு தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்ன நம்ம மகான் இன்னும் ருக்கு போக மாட்டேங்கிறாரு? நம்ம மகான் அவருக்கு முடியும், நமக்கு முடியுமா? நமக்கெல்லாம் சாத்தியப்படுமா? அப்படின்னு ஒவ்வொருவராக கலண்டு 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 தனியா போனாங்களாம். ருக்குவுக்கே போகலையாம். எவ்வளவு நேரம் கேட்கிறீங்களா? தப்பான கேள்வி. 3 மாதங்களாக ரிஃபாய் நாயகம் அவர்கள் ருக்குவிற்கே செல்லவில்லை. 3 நாளா? 3 மாதம். நடு தலைவர் அவர்களே நல்லா கவனிச்சு கேளுங்க. 3 மாதம். 3 மாதம். ஆமா ஆமா, 3 மாதத்துல ஆட்சி மாற்றமே வந்தாலும் வந்திருக்கும். 3 மாசமா ருக்குக்கே போகலையா. இந்த மக்கள் எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். சூப்பர், அருமை, சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ். கதை அப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அவர் 3 மாசமா அது ஒரே இடத்துல நின்றுகிட்டு ருக்கு போகாததுனால
ருக்கு போகிறதுக்கு அவ்வளவு டைம் எடுத்தார். ஆலமரம், அங்கே ஒரு ஆலமரம் இருந்தது. அங்கே நிற்பது ரிஃபாய் நாயகம் என்று அவருக்கு தெரியுமோ? ஆலமரத்திற்கு தெரியுமா? அது ஒரு ஆலமரம் தானே அப்படின்னு அவர் ரிஃபாய் நாயகத்துடைய காலை பொத்துக்கிட்டு வேறு விட்டு விட்டு பெரிய ஆலமரமா வளர ஆரம்பிச்சிருச்சான். இந்த கதையை மக்கள் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 3 மாசத்துல வளர்ந்துருச்சு ஆலமரம். 3 மாசத்துல வேறு விட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா? அப்ப என்னன்னா, இவ கொஞ்சம் யோசித்து பார்த்திருப்ப, என்னடா 3 மாசம் ருக்கு போகல என்பது பாராட்டுகிறார்கள். அவர் 3 மாதம் ருக்குவுக்கு போகவில்லை என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? 3 மாசமா பயவுள்ள லுகர் தொழுவல, 3 மாசமா கள்ள பைய அசர் தொழுவல, 3 மாசமா திருட்டு பையன் மகரிப் தொழுவல, இஷா தொழுவல. இந்த கதையை சொல்லி மக்கள்கிட்ட கைத்தட்டலி வாங்குகிறார்கள். எதிரணியில் இருக்கக்கூடிய ஆலிம்களை போன்று இந்த மக்கள்கிட்ட எடுபடுமா? இங்கே வந்து குழுமி இருக்கிற சத்தியவாதிகள் இவர்களும் ஒரு காலத்திலே தர்காவில் கிடந்தவர்கள். ஏன் தலைவர் அவர்களை நீங்கள் ஒரு காலத்தில் மௌலதை ஆதரித்து பேசவில்லையா? பேசினீர்கள் தானே, பயப்படாதீங்க, துணிஞ்சு பதில் சொல்லுங்க. எல்லாரும் பேசுகிறோம். எப்படி அதிலிருந்து மீண்டு வந்தோம்? சிந்தனை, எங்களுடைய சிந்தனைக்கு தூண்டுகோல் விடப்பட்டது. குர்ஆனை சிந்திக்கும்படி, நபிகள் நாயகத்தின் போதனை சிந்திக்கும்படி, சூனியத்திற்கு எதிரான திருக்குர்ஆனின் வசனங்கள், மூட நம்பிக்கை எதிரான நபிகள் நாயகத்துடைய போதனைகள் எல்லாவற்றையும் கடந்த 30 வருடங்களாக அறிஞர் பிஜி அவர்கள் முதல் கொண்டு பல்வேறு அறிஞர் பெருமக்கள் எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால் சிந்தனையாளர்களாக இந்த திடலை நாங்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். இது மூட நம்பிக்கையை எதிர்க்கக்கூடிய கூட்டம், சூனியத்தை நம்பாத கூட்டம், தாயத்தை எதிர்க்கிற கூட்டம். இதுதான் இந்த விழிப்புணர்வு தான். நரகில் அதிகமாக நுழைவதற்கு இந்த விழிப்புணர்வு இல்லாமல் அலட்சியமாக இருப்பதுதான் காரணம். ஆலிம்கள் தங்களுடைய சுயநலனை அதிகரித்து வயிற்று பிழைப்பை பெருக்குவதற்கும் மக்களுடைய அலட்சியம் தான் காரணம். எங்களுடைய தரப்பு வாதங்களை சொல்லியிருக்கிறோம். இன்னும் பல்வேறு வசனங்களுடைய அணித்தலைவர் இறுதியில் சொல்வார். இதையெல்லாம் கேட்டுவிட்டு நல்லதொரு சரியான தீர்ப்பை தலைவர் அவர்கள் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஜமால் உஸ்மானி அவர்கள் ஆலிம்களுடைய சுயநலம்தான் காரணம் என்பதை விளக்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான பெரியோர்களே, எதிர் அணியினர் தட்டு தகடு தாயத்து தர்கா வழிபாடு சூனியம் சகுனம் போன்ற மிகப்பெரிய இணை வைப்பான பாவங்கள் இந்த மக்களிடத்தில் எடுபடுமாங்கிற வார்த்தையை அடிக்கடி கேட்டாங்க. கண்டிப்பாக உறுதியாக அது எடுபடாது. அதுக்கு காரணம் என்னங்க? சுயநலம் இல்லாமல் சத்தியத்தை சொன்ன இந்த ஏகத்துவ உலமா பெருமக்கள். நாங்க சொல்றது சுயநலத்தோடு உலக ஆதாயத்தோடு மார்க்கத்தை மறைக்கிற சுன்னத்து வல் ஜமாத்தை சேர்ந்த உலமா பெருமக்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். கேள்வி கேட்க எங்க விடுவாங்க? கேள்வி கேட்க விட மாட்டாங்க, மக்களை சிந்திக்க விட மாட்டாங்க. அதுக்கு காரணமே உலமா பெருமக்களுடைய சுயநலம் தான். எப்படி சிந்திக்க விட மாட்டாங்கன்னா, பக்தியை காட்டி சிந்திக்க விட மாட்டாங்க. மக்களுடைய அரபியுடைய அறியாமையின் காரணமாக எந்த ஒரு அரபியை சொன்னாலும் குர்ஆனை பார்க்கிற மாதிரி ஹதீஸை கேட்கிற மாதிரியே மக்கள் பழக்கப்படுவாங்க. அதனால ஏதாவது அரபி வார்த்தையை அவங்களுக்கு சுயமாக, அவங்களுக்கு உலகத்துடைய ஆதாயத்துக்காக ஹதீஸ்ங்கிற பெயர்ல விட்டு அடிப்பாங்க. எப்படி மக்கள்கிட்ட சொல்லுவாங்க தெரியுமா? யாராவது இந்த உலகத்துல ஆலிமை அவமானப்படுத்தினால் அதினஹுல்லாஹு யௌமுல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹ் அவரை அவமானப்படுத்துவான். இது ஹதீஸ்லாம் கிடையாது, சும்மா அவங்க உண்டாக்குனது ஹதீஸ் மாதிரி. உலமா பெருமக்களுடைய சபையில் யாராவது போய் அமர்ந்தால், ஆலிம்களா அஜர்த்துமார்களா கூடியிருக்காங்க இல்லையா, அப்படி கூடியிருக்கிற சபையில போய் உங்களை யாராவது போய் உட்கார்ந்தா அவர் அரபியில ஹதீஸ் மாதிரி ஜோடனை பண்ணி சொல்லுவாரு, அஃதலு மின் ஸலாத்தி அல்ஃபு ரக்கா, 1000 ரக்காத்து தொழுவதை விட சிறந்ததான். அஜரத்தோடு சேர்ந்து உட்கார்ந்து இருப்பது 1000 ரக்காத்து தொழுவதை விட சிறந்தது. அஜரத்தை அவமானப்படுத்தினால் மறுமையில் அல்லாஹ் உங்களை அவமானப்படுத்துவான். யாராவது ஒருவர் அஜரத்தை சந்தித்தால் பக்க அன்னமா ஜாரணி, நபிகள் நான் சொன்னாங்களா, அஜரத்தை யாராவது சந்திச்சா பக்க அன்னமா ஜாரணி, அவர் என்னை சந்தித்தது போன்று.
இந்த மாதிரி பக்தியை காட்டி அஜரத்து என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது, கேட்டா பாவம், அப்படி மாறி மக்களை மழுங்க வைத்திருக்கின்றார்கள். அதனால தானங்க மேராஜ் இரவு பற்றி வெள்ளி மேடையில ஜும்மாவுடைய மேடையில பேசுவாங்க. மேராஜ் இரவு பத்தி எவ்வளவு பேசலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகம் பயணம் போனார்கள், அல்லாஹ்ட்ட உரையாடினார்கள். அல்லாஹ் சொர்க்கத்தை காமித்தான், அல்லாஹ் நரகத்தை காமித்தான். அது முக்கியமான இன்னொரு அம்சம் என்னன்னா, அந்த மேராஜ் இரவுல தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 5 நேர தொழுகையை இந்த மக்களுக்கு கொடுத்தான். அதை பேசலாம்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் இரவில் உரையாடி கொண்டிருந்தார்கள். பேசும்பொழுது அல்லாஹ் சொன்னா, சு முகமது மெதுவா பேசுங்க, முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி தூங்கிட்டு இருக்கார், முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி தூங்கிட்டு இருக்கார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னா, மெதுவா பேசுங்க. அல்லாஹ்வுடைய குழந்தை மாதிரி முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி, அல்லாஹ்வுடைய குழந்தை அந்தஸ்து இருக்கிற அவரை புகழ்ந்தால், அவரை பாடினால், அவரை மதித்தால் நீங்க அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு இலகுவா இருக்கும். அதனால நீங்க முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய அந்த புகழை பாடும் பொழுது பாடக்கூடிய மௌலிதை ஓதுவதற்கு எங்களை கூப்பிடுங்க. சுயநலம் இது ஏங்க? மேராஜ் இரவுல ரசூலுல்லாஹ் பேசும்போது முஹைதீன் அப்துல் காதர் அங்க எங்கயா வந்தா சொல்லி மண்டல 2 நறுக்கு 2 கொட்டு இருந்தா யாராவது பேசுவாங்களா? அப்ப மக்களை சிந்திக்க விடாமல் தடுத்தது எதுனா, இந்த மார்க்கத்துடைய அல்லாஹ்வுடைய மறுமையுடைய பொய்யான பக்தியை காமிச்சு மக்களை பயமுறுத்தி இருந்தார்கள். ஏன்? அவர்களுடைய சுயநலம், உலகத்துடைய ஆதாயம், இதனால் வைத்து போர்மாற்ற வேண்டும், காசு பணங்களை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். ஆக இணை வைப்புங்கிற பாவம் அதிகமாக பெறுவதற்கு காரணம் உலமா பெருமக்கூடிய சுயநலமே. ஜமால் உஸ்மானி அவர்கள் ஆலிம்களுடைய சுயநலம்தான் காரணம் என்பதற்கு நம்ப முடியாத ஏராளமான பொய்யும் புரட்டுகளையும் அவர்கள் எடுத்துச் சொல்வதே, கதைகளை எடுத்துரைப்பதே பெரிய ஆதாரம் என்று பல உதாரணங்களை நமக்கு எடுத்துரைத்தார்கள். இறுதியாக ரஹ்மத்துல்லா அவர்கள் அவர்களுடைய கருத்தான மக்களின் அலட்சிய போக்கே காரணம் என்பதை தொகுத்து இப்போது உங்களுக்கு வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய அணியினுடைய இறுதி முடிவுரை, இணை வைப்பு பெருகுவதற்கு பெரிதும் காரணம் மக்களுடைய அலட்சிய போக்குதான் என்பதற்கு நிறைய குர்ஆன் ஆயத்துகளையும் சரித்திர சான்றுகளையும் மறுமை நாளில் மக்கள் பெறக்கூடிய அவதிகளை பற்றியும் நான் உங்களுக்கு சொன்னேன். நாட்டு நடப்புகளையும் சொன்னேன். மக்கள் விழிப்பாக இருந்தால் எப்பேற்பட்ட ஏமாற்று பேர்வழிகளையும் வென்றுவிடலாம் என்பதற்கும் சொன்னேன். அதே நேரத்தில் எதிர்த்தரப்புல அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்கள் சொன்னாங்க, இருந்திருந்தால் வந்திருந்தால் போயிருந்தால் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, நடந்ததை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இருந்திருந்தால் வந்திருந்தால் போயிருந்தால் நான் சொல்ல, அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? அதை நான் உங்களுக்கு பிறகு சொல்லுவேன். நடந்தது கேட்டதுனால இன்னொன்று சொல்றேன். இப்ப இந்த மாநாட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு தெரியுமா? இந்த ஷிர்கு ஒழிப்பு மாநாட்டினுடைய பின்னணியே ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி இந்த மதீனாவுல மஸ்ஜித் நபவியில ஒரு டூம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்கல்ல ரசூலுல்லாஹ்வுடைய அடக்க ஸ்தலத்துக்கு மேல, அதுல திடீர்னு தீ பிடிச்சிருச்சுன்னு ஒரு வதந்தி கிளம்புச்சு. அது ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்தின் வெளிப்பாடுன்னு கிளம்பிருச்சு. அப்ப நம்ம ஜமாத்துல இருந்து சையத் இப்ராஹிம் அவர்கள் கூட விளக்கம் கொடுத்தாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய டூமுக்கே அது சம்பந்தம் இல்லையே, அதுவே ரசூலுல்லாஹ் எதிர்த்தாங்களே. ரசூலுல்லாஹ் வாழ்கிற பொழுது அவர்கள் கபர்கள் கட்டப்படக்கூடாது, உயர்த்தப்படக்கூடாது, எழுதப்படக்கூடாது, அது மேல உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வரம்பை மீறி நீ ஒரு டூமை வச்சுக்கிட்டு அது என்னமோ லைட் எரிஞ்சதுமா உங்க கோவம்னு வேக்கணும் சொல்றியா? டூமே இடிக்கப்படணும்டான்ட்டாரு. அதனுடைய பின்னணியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தௌஹீத் ஜமாத்துக்காரன் மஸ்ஜித் நபவி இடிக்க சொல்லிட்டான்னு கிளப்பிட்டாங்க. அப்ப நம்ம சொன்னோம், இறை இல்லத்தை வைப்போம், இணை இல்லத்தை தகர்ப்போம், கொள்கையால் பிரச்சாரத்தால் அப்படின்னு சொன்னோம். அப்ப அதனுடைய விளைவாகத்தான் இந்த மாநாடு நடக்குதுங்க. இந்த வரலாற்றில் கூட நீங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 வருஷ காலகட்டத்தில், தூதுத்துவ காலகட்டத்தில் இணை வைப்பினுடைய சாயல் எப்படி எப்படியெல்லாம் வருமோ அவ்வளையும் நொறுக்கினார்கள்.
தனி மனித வழிபாடாக வந்தது நொறுக்கினார்கள். அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னா நொறுக்கினார்கள். அல்லாஹ்வோடு சிபாரிசு இருக்கு 4 பேரை நம்பினான், அதை நொறுக்கினார்கள். தன்னையே கடவுளாக்க நினைத்தார்கள், அதை நொறுக்கினார்கள். படைப்பினங்களை கொண்டு வந்து படைத்தவனுக்கு சமமாக்கினார்கள், அதை நொறுக்கி காட்டினார்கள். கடைசியில நம்ம அடக்க ஸ்தலத்தை ஒரு வழிபாடுதல் ஆக்கிட்டா என்று ரசூலுல்லாஹ் அஞ்சி ஒரு எச்சரிக்கை விட்டார்கள். லா தத்தஹிது கபரி வஸனயோபத், என்னுடைய அடக்க ஸ்தலத்தை, என்னுடைய சமாதியை சிலை வழிபாடு நடத்தப்படும் இடம் ஆக்கக்கூடாது, அது மாதிரி ஆக்காதீங்கன்னு சொன்னார்கள். இன்னொரு இடத்துல சொன்னார்கள், லா தஜஅலு கபரி ஈதா, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை பெருநாள் விழா கொண்டாடும் இடமாக ஆக்காதீனார்கள் சொன்னாங்கல்ல. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு ஆக்கப்பட்டுச்சா? இல்ல. உமர் காலம், உஸ்மான் காலம், அலி காலம் இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி துருக்கியர்களுடைய ஆட்சி காலத்துல மன்சூர்னுடைய தலைமையில கிறிஸ்தவர்களை பார்த்து காப்பி அடிச்சு டூமா கட்டினானா இல்லையா? அவன் ஆலிம்சாவா? மக்கள் அவனுடைய அலட்சிய போக்கு, இந்த இறை தூதருடைய அந்த பொன்னான வரிகளையும் தூக்கி எறிந்து விட்டு அந்த அலட்சிய போக்கு கடைபிடித்ததன் விளைவாக உண்டாக்கினான் டூர்ம. யோசிச்சு பாருங்க. ஒரு வசனத்தை சொன்னார்கள், இன்ன அதுல கசீரன். அல்லாஹ் வந்து சில பேரை சொல்றானா, அவர்கள் தன் மனோ இச்சையின் காரணமாக பல பேரை வழிகெடுத்தார்கள்னு. யார சொல்றான்? மக்களை சொல்றான். இந்த மக்கள், மக்களின் பிரஜைகள், அவர்களின் தலைவர்கள், அந்த முத்தவள்ளிகள் மனோ இச்சையின் காரணத்தினால், தன்னுடைய அதிகாரம், பதவிக்கும் பட்டத்திற்கும் சுகத்திற்கும் காரணத்தினால் மக்களை வழிகெடுத்தான் அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்தையும் சொன்னாங்க, விக்கிரகங்கள், சிலைகள் இந்த மக்களை வழிகெடுத்துருச்சுன்னு சொன்னாரு. விக்கிரகம் பேசுச்சா? வியாக்கியானம் பண்ணுச்சா? புரிய வச்சுதா? இல்ல. கெட்டவன் யாரு? மக்கள். அறிவு வேணா, சிந்திக்க வேணா. ஒருத்தன் காதுல வாக்மேன் வச்சிருக்கிறான், அவன்கிட்ட பேசுனா அவனுக்கு காது கேட்காது தெரியும், இது அறிவுபூர்வம். ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட பேசுனா அவனுக்கு புரியாதுன்னு தெரியும். ஒருத்தன் செவிட, அவனுக்கு பேசுனா அவனுக்கு விளங்காதுன்னு தெரியும். இதுவெல்லாம் தெரிந்த நமக்கு செத்தவனுக்கு காது கேட்கும்னு சொல்றோமே, இது அறிவுபூர்வமா? இது முட்டாள்தனம் தெரிய வேணா? அப்ப இது கூட தெரியாத நிலையில் அலட்சியமாக இருப்பது யார்? ஆலிம் சாவ மக்களா? நம்மளுடைய அந்த அலட்சிய போக்கை பயன்படுத்தி அவன் ஏமாத்துறான். இதுல ஜமால் உஸ்மானி அந்த பக்கம் வச்சுக்கிட்டாங்க, அவர் எங்க பக்கம் வர வேண்டிய ஆளு, முழுக்க முழுக்க எங்களுக்கு சாமாவே பேசிட்டு போயிட்டார். சரி இருக்கட்டும். அதே நேரத்துல இப்படி வழிகட்டெல்லாம் கெட்டு முடிச்சுட்டு கடைசியில மறுமையில வந்துட்டு நாங்க என்ன இறைவா பண்ணோம், நாங்க நல்ல பிள்ளையா தான் வாழ்ந்தோம், இவங்க தான் இந்த அயோக்கிய பையன் தான் எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்களா? அது முடியாது. மக்களுடைய அலட்சிய போக்குத்தான் இவ்வளவுக்கும் காரணம் என்பதை மரண தருவாயிலே சொல்லப்பட்டுரும். ஒருவன் உயிர் பிரியும் பொழுது அந்த வானவர்கள் விசாரிப்பார்கள், உன் இறைவன் யார், உன் வேதம் என்ன, உன் மார்க்கம் என்ன, உனக்கு வந்து தூதர் யாரு, கேள்வி வருமா இல்லையா? அதுக்கு எல்லாம் கரெக்டா சொல்லிடுவான், நல்லவன் சொல்லுவான். சொன்னதுக்கு பிறகு அவன் என்ன பதில் சொல்லுவான்? 4வது கேள்வி கேட்கப்படும், எப்படி இதெல்லாம் உனக்கு ஈஸியா பதில் சொல்ல வந்துச்சு கேட்கப்படும். அதுக்கு அவன் சொல்லான், என்ன மாதிரி சொல்லுவானா, கரவுத்து கித்தாபல்லா, எனக்கு 4 நல்ல இம்சா சொல்லி கொடுத்தான்னு சொல்ல மாட்டான். 4 பேர் நல்லதை சொன்னாங்க, நான் தான் விசாரிச்சு சிந்திச்சு பார்த்தேன். கரவுத்து கித்தாபல்லா, நான் வேதத்தை படித்தேன், அதை சிந்தித்து பார்த்தேன். அதே மாதிரி பாவி நரகத்தில் தூக்கி எறியப்படுகிற பொழுது அந்த மன்னரையில சில கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டான். உன் இறைவன் யார் தெரியாதும்பா, உன் மார்க்கம் என்ன தெரியாதும்பா, உனக்கு வந்த தூதர் யார் தெரியாதும்பா. அதுக்கு மாணவர்கள் என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ பாவம், நீ என்ன பண்ணுவ, 4 கல்ல போய் ஏமாத்துறாங்க, இப்படியே சொல்லுவாங்க. லா தரைத்தவளா தலைத்த, என்ன தெரியுமா காரணம்? என்ன தெரியுமா? நீ சிந்திக்கலடா, நீ சிந்திக்கவும் இல்லை, கொஞ்சம் நஞ்சம் படிச்சிருக்கவா செய்யணும், அதையும் செய்யல. அட அல்லாஹ் வஞ்சி நடக்கிறவன் தானே அவுளியா, அது அல்லாஹ்க்கு தானே தெரியும். இவன் யார போய் அவுளியாங்கிறான்? குரங்கு, பீடி மஸ்தான், மரத்தடி அவுளியா, பாஸ்போர்ட் அவுளியா, அணிப்புள்ள அவுளியா, அனுமான அவுளியா, எப்படி பாம்பு அவுளியா, பள்ளி அவுளியா, கரடி அவுளியா, அதான் பாக்கி. இப்ப பூரான அவுளியா, இதெல்லாம் மார்க்கமா? அல்லாஹ் கேட்கிறான், உஃபில்லக்கும், சீ யார போய் வணங்குறீங்க, வெக்கமா இல்ல? ஒரு நன்மை தீமை செய்ய முடியாது போய் வணங்குறீங்களே, அவர்களாம் என்னால் படைக்கப்பட்டவர்கள், போய் கேளு. அவன் உன்ன மாதிரி ஒரு அடிமை தான், எனக்கு அவன் அடிமை தான். அவன் உலகத்துல எதையாவது படைச்சானான்னு போய் பாரு, கொண்டு வந்து காட்டு, சிந்திச்சு பாரு. அஃபலா தாக்கிலுன்னு சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் யாரை பார்த்து கேட்கிறான்? மக்களை பார்த்து கேட்கிறான். அப்ப இந்த மக்கள் சிந்திக்க கூடியவர்களாக இருந்தால் 4 ஏகத்துவவாதி தேவையில்லை, ஒரு ஏகத்துவவாதி உண்மையான மார்க்கத்தை சொல்வது போதும். சிந்திக்கக்கூடிய மக்கள் சரியான முறையில் சிந்தனைக்கு மதிப்பளித்தால், அசத்தியவாதிகள்ட்ட 4 கேள்வி எகிரி அடிச்சு கேட்டால்
எப்படி நமக்கு அரபுல விசா வரும் பொழுது நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறான்னு 1க்கு 10 ஆலிம்சாட்ட கேட்கிறோமோ அது மாதிரி கேட்டிருந்தால் இந்த மௌலிது குர்ஆனை இஸ்லாதார் இருக்குதா, கத்தத்துக்கு இருக்குதா, பீடி மஸ்தானுக்கு இருக்குதா, பாம்பொழியாவுக்கு இருக்குதா என்று கேட்டிருந்தால் அவனும் திருந்திருப்பானா இல்லையா? மிஸ்டேக் யார் மேல? நம்ம மேல. இதே புலம்பலைத்தான் மறுமையில் சொல்வார்கள். தூக்கி எறியப்படுகிற பொழுது சொல்வார்கள், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நாகிலு, நாங்க கொஞ்சம் கேட்டிருந்தா, கொஞ்சம் நாங்க சிந்திச்சிருந்தா, மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸயீர், இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே என்று மக்கள் அவதிப்படுவார்களே, அல்லல் படுவார்களே. காரணம் என்ன? அந்த அலட்சியத்தை உணர்ந்து வேதனைப்படுவார்கள். மறுவில் கேட்பார்கள், யா ரப்பி லிமா அஷர்த்னி ஆமா வக்கது குன்து பசீரா, இறைவா நான் உலகத்தில் கண் பார்வையுள்ளவனாகத்தான் வாழ்ந்தேன், என்னையே குருட்டு பயலா எழுப்புனேன்னு கேட்பானா. அல்லாஹ் சொல்வானா, கதாலி கேட்கதா அத்தத்துக்கு ஆயாத்தினா, இப்படித்தாண்ட என் வசனம் உன்ட்ட வந்துச்சு, நீ மறந்துட்ட, நீ அலட்சியப்படுத்தினாய், அதனால் நான் உன்னை அலட்சியப்படுத்துகிறான் அல்லாஹ். இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு மக்கள் ஒன்றை முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். என்ன? நம்ம அலட்சியம் தான் காரணம். நாம விழிப்போடு இருந்தால் ஏகத்துவத்தை எதிரொலிக்க செய்யலாம், இணை வைப்புக்கு சமாதி கட்டலாம். அதற்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இதே போன்ற ஒரு மாநாடு நடத்தினார்கள். அது அரபுலக தேசத்திற்கு வேண்டாலும் மாநாடாக இருக்கலாம். அந்த இடத்தில் அறிவித்தார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னக்குள்ள செய்யமின் அம்ரில் ஜாஹிலியா மௌலூன் தஹ்த கதமாய், அறியாமை கால மூட பழக்க வழக்கங்கள், இணை வைப்பு காரியங்கள் என் காலுக்கு அடியிலே போட்டு புதைக்கப்பட்டது என்றார்கள். அதோடு மாநாட்டோடு வேலையை முடித்துக் கொள்ளவில்லை, ஒன்றை அறிவித்தார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அந்த கட்டளையை ஏற்ற சகாபாக்களின் உழைப்பு இன்றைக்கு நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். இன்றைக்கு மாநாட்டுக்கு வந்திருக்கிற நம்முடைய இந்த சொல் பொறிவு, சொல்லப்படுகிற அறிவுரைகள், இதை கேட்டிருக்கிற மக்கள் வராத மக்களுக்கு போய் சொல்ல வேண்டும், சத்தியத்தை எடுத்துரைக்க வேண்டும். இது ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய இறுதி வடிவம் அல்ல, இதுதான் ஆரம்பம். இனிமேல் தான் தமிழகத்திலே ஏகத்துவ எழுச்சியின் பூகம்பம் இருக்கிறது, கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் இதை செய்கிற பொழுது இரண்டை சந்திப்பீர்கள். ஒன்று, உங்களுக்கு எதிர்ப்பு வரும், அடக்குமுறை வரும், சோதனை வரும், ஊர் நீக்கம் வரும், காவல்துறை எதிர்ப்பார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த சகோதரனுக்கு, இந்த கொள்கைவாதிக்கு ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் இந்த லட்சக்கணக்கான ஏகத்துவவாதி உங்களுக்காக உயிரை கொடுப்பான். இன்னொன்று இருக்கிறது, நீங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் கோடீஸ்வரனாக இருந்திருப்பீர்கள், லட்சாதிபதியாக இருந்திருப்பீர்கள். இன்னைக்கு இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக நடுத்தருக்கு வந்திருக்கலாம், ஒரு வேதனை இருக்கலாம், ஒரு வருத்தம் இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாமெல்லாம் ஒரு வகையில் கோடீஸ்வரர்கள். என்ன கோடீஸ்வரன்? நூஹ் நபியுடைய மனைவிக்கு கிடைக்காத ஒரு நேர்வழி, அவருடைய பிள்ளைக்கு கிடைக்காத நேர்வழி, லூத்தினுடைய மனைவி கிடைக்காத நேர்வழி, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தை கிடைக்காத நேர்வழி அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறானே, அதில் நாங்கள் கோடீஸ்வரர்கள். அதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நமக்கு இன்னொரு சொத்து இருக்குது, என்ன தெரியுமா? இந்த ஜமாத் மாநாடு நடத்தி உங்கள்ட்ட ஓட்டு கேட்காது, நோட்டு கேட்காது, சீட்டு கேட்காது, உங்களுடைய துவா கேட்கும். 30 வருஷம் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, இந்த பிஜே பாருங்க என்ன பிரச்சாரம் பண்ணாரு. 30 வருஷம் உங்களை கையேந்தினாரா? காசு கேட்டாரா? ஏன் வியாபாரத்துக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு முதலீடு கொடுக்கப்பன்னு கேட்டாரா? இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனுஷன் கேன்சர்ல பாதிக்கப்பட்டார். அவருடைய உடலில் ஒரு புற்று வந்திருக்கலாம், கொள்கை பற்றில் பாதிப்பு வரவில்லை. அவர் என்ன கேட்டார்? உங்கள்ட்ட காசு கேட்கவில்லை, மருத்துவ உதவி கேட்கவில்லை, துவா மட்டும் போதுன்னு கேட்டார். அதை வைத்து சொல்லுகிறோம், இந்த மாநாட்டுக்கு போனால் இந்த கூட்ட நெரிசலில் செத்து மடிவீர்கள் என்று வதந்தியை கிளப்பினார்கள். அடே கபர் வணங்கிகளா, துரோகிகளா, குறித்துக் கொள்ளுங்கள். ஒரு சகோதரன் இந்த ஏகத்துவாதி செத்தால் 100 பேர் பாவம் மன்னிப்பு தேடினா எனக்கு சொற்கண்டா. இந்த திடலில் எனக்கு மரணம் வந்தாலும் எனக்காக பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அதில் நாங்கள் கோடீஸ்வரர்கள். இதை கவனத்தில் வைத்து தாவா செய்யுங்கள். பதவி, பட்டம், பணம், பெருமை என்று இந்த கொள்கையை விட்டு தடமுருண்டவனே, அல்லாஹ்வுக்கு பயந்து திருந்தி வா, ஏகத்துவத்தில் நீடித்து விடு, இந்த நேர்வழியை விட்டு விடாதே. இந்த நேர்வழிக்காக வேண்டி நாம் பிரச்சாரம் செய்தால் இதுதான், இந்த ஏகத்துவம் தான் எல்லா நல்ல காரியத்துக்கும் இது டாப்பா நிற்கும். ரத்த தானத்தில் உலகத்திலே முஸ்லிம்கள் முதலிடம், அதில் தௌஹீத் ஜமாத் நம்பர் 1. சமுதாய பணியில் முஸ்லிம்கள் முதலிடம், அதில் தௌஹீத் ஜமாத் நம்பர் 1. வெள்ள நிவாரணத்தில் முஸ்லிம்கள் முதலிடம், அதில் தௌஹீத் ஜமாத் நம்பர் 1.
இந்த ஏகத்துவத்தை சொல்வதில் தௌஹீத் ஜமாத் நாட் நம்பர் 1, only one. இல்லை அல்லாஹ் கொடுத்திருக்கான், எங்களுக்கு கொடுத்திருக்கான் இந்த வாய்ப்பை, அதை சொல்கிறோம். ஒன்றை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இதே ஸ்பிரிட்ல விழிப்புணர்வோடு அலட்சியப்படுத்தாம அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் களமிறங்கினால், ஆண்களும் பெண்களும் ரத்தத்தை வேர்வையாக சிந்து தாவா செய்தால் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் இந்த தமிழ்நாடு தௌஹீத் நாடாக மாறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அடுத்ததாக தொகுப்புரை அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்த வசனங்களை எல்லாம் நான் சொன்னேன் பச்சையா. ஏற்கனவே அவங்க எந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேனோ அதை மீண்டும் கூட சொன்னாங்க. அதை இப்ப விழாவாரிய பேசுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. சுருக்கமா விவாதத்தின் கரு என்னன்னு சொன்னா, உலகத்தில் குறிப்பாக தமிழகத்தில் இணை வைத்தல் இருப்பதற்கு, தொடர்ந்து நடைபெறுவதற்கு மக்களின் அலட்சிய போக்கும் காரணம், ஆலிம்களுடைய சுயநலமும் காரணம். ஆலிம்களின் சுயநலம் தான் அதிக காரணம்ங்கிறது எங்க வாதம். நான் அந்த வாதத்தை மறுக்கவே இல்லை. மக்கள் அலட்சியமா தான் இருப்பாங்க, மறுமையில சொல்லுவாங்க வசனம் இருக்குது. அதே மக்கள் தான் மறுமையில யாரெல்லாம் நாங்கள் சிந்திக்காமல் கெட்டோம், இந்த பேரை தான் எங்களை கெடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க வசனம் இருக்கு. ரெண்டுமே இருக்கத்தான் செய்யுது. அதிகம் எது என்பதுதான். நம்முடைய தலைவர் நடுவர் பேசும் பொழுது பேச்சோட பேச்சா ஒரு மறைமுகமா தீர்ப்பை சொல்லிட்டாருங்க. நல்ல கவனிங்க எல்லாரும். தீர்ப்பை சொல்லிட்டாரு. என்ன தீர்ப்பை சொன்னாருன்னா, இந்த ஃபிர்தௌசி மட்டும் தவீதுக்கு வராம மௌலூத் இருந்தாருன்னா நிறைய பேர் வழி எடுத்திருப்பாரு. வழி திருத்துவதையே வழி எடுப்பது லேசு அப்படின்னு அர்த்தம். அதிகமானவர்களை எடுத்துருப்பாங்க. அவர் ஒத்துக்கிட்டாரு. நான் சொல்லல, அதான் அர்த்தம். நீங்க சொல்லாவிட்ட அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அதிகமானவர்களை வழி எடுத்திருப்பாங்கன்னா என்ன, வழி நிறைய பேரை கெடுக்கலாம், வழி பெற வைக்கிறது தான் கஷ்டம். இந்த உலகத்தில் நீங்க எதை வேண்டுமானாலும் எடுங்க, திருத்தியவர்களோடு சேர்ந்து திருந்தியவர்கள் குறைவு, வழி கெட்டவர்கள் ஜாஸ்தி, வழி கெடுத்தவர்களோடு. அதே அல்லாஹ் குர்ஆன் சொன்ன கது வல்லு வதல்லு கதீரன், அவர்கள் வழி கெட்டார்கள், அதிகமானவர்களை வழி கெடுத்தார்கள் அப்படிலாம் குர்ஆன்ல இருக்குது. இது மாதிரி நிறைய வசனங்கள்லாம் இருக்குது. அப்ப ஆலிம்கள் தான் வழி கெடுத்தார்கள், சுயநலத்திற்காக வழி கெடுக்கிறார்கள், இப்பொழுது வழி கெடுத்துக் கொண்டிருக்க. இந்த வினாடி செஞ்சுட்டு இருப்பான் வழிகேட, இந்த வினாடி தர்காவில் பண்ணுவான், மௌலூத் ஓதிட்டு இருப்பான். அந்த வழிகேடு சாதாரண இல்லை. ஏற்கனவே ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அதாவது யஸ்ஜுதூன லிஷம்சி ஃபஸய்யன லஹுமு ஷைத்தானு அஅமாலஹும் ஒரு வசனம் இருக்குங்க. அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு பறவை ஒரு செய்தியை சுலைமான் நபிக்கு கொண்டு வருது. குறிப்பிட்ட அந்த ஊரில் அந்த மக்கள் சூரியனை வணங்குகிறார்கள், சூரியனுக்கு சுஜூது செய்யறாங்க, ஷிர்க் செய்யறாங்கன்னு அர்த்தம். சூரியனுக்கு சுஜூது செய்யறாங்க, ஷிர்க் செய்யறாங்க. அவர்கள் செய்த அந்த ஷிர்க்கை ஷைத்தான் பிரமாதமாக காட்டுகிறான். ஒரு தவறை பிரமாதமாக காட்டுறது யார் வேலை? இப்லீஸுடைய வேலை. ஒரு குற்றத்தை, ஒரு பாவத்தை பிரமாதமாக காட்டுறது யாருன்னு சொன்னா ஷைத்தான் அப்படி காட்டுவான்னு குர்ஆன் சொல்லுது. இந்த வேலையை தான் ஆலிம் சாக்கள், அதாவது நம்ம சுன்னத் ஜமாத்துல மற்ற ஆலிம்கள் பெரும்பாலும் இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன வேலை? நோய் நீங்கணுமா தாயத்தை போடு, கஷ்டம் போகணுமா தாட கரைச்சு குடி, உங்க வீட்டுல செல்வம் கொளிக்க வேண்டுமா மௌலூத ஓது, வெளிநாடு செல்லணுமா பாஸ்போர்ட் எடுத்து கபர்ல போய் தடவு என்று மக்களிடத்தில் சொல்லி அவர்கள் அறியாமையை பயன்படுத்தி, அவர்கள் அலட்சியத்தை பயன்படுத்தி மேலும் அவர்களை தவறில் மூழ்க வைக்கிறார்கள். மக்கள் தவறிவிட்டார்கள், மக்கள் கெட்டுவிட்டார்கள் என்பது உண்மை. அந்த கெட்டதில் மூழ்கடிக்க செய்து நாசமாக்கி கொண்டிருப்பது ஆலிம்கள் தான் என்பதில் மாற்று கருத்து யாருமே வைக்க முடியாதுங்க. இந்த பிஜேபி சேர்ந்த என் கூட மௌலூத் வந்தார், சங்கரம் வந்தல்ல, என்ன அளவுக்கு அவருக்கு ஓத தெரியாது மௌலூது. அரபி மொழி தெரிஞ்சு பெற்றவர் தான், கிராமர் இலக்கண இலக்கியத்தில் கிடைக்காரு. மௌலூது ராகம் பெருசா வராது. எங்களோட சும்மா அப்படி ஒரு ஆட்டி அப்படி ஒரு 10 அப்படி ஆடி இருக்காது. அல்லாஹ் தான் நேர்வழி காட்டிட்டான். அதனால நல்லா கவனிச்சுக்கிடுங்க. திருமறை குர்ஆன்ல பல வசனங்கள் அப்படி சொல்றான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொன்னாங்க. ஒரு வசனம் சிம்பிளா முடிச்சுக்கிடுங்க. ஒமா அர்சல்னா ஃபீ கரியத்தின் மின் நதீர், உலகத்தில் பல தூதுவர்கள் எச்சரிக்கை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். இல்லா கால முத்ரஃபுஹா இன்னா பிமா உர்சில்தும் பிஹி காஃபிரூன். இந்த உலகத்தில் வந்த தூதுவர்களை பெரும்பாலும் மறுத்தது யார்? சொகுசாக வாழ்ந்தாங்கல்ல, சும்மா இருந்து தின்னாங்கல்ல, மக்களை ஏமாத்தி சாப்பிட்டான்ல, பதவியில உட்கார்ந்து இல்ல ஏமாத்தி பண்ணாங்க. இவன் தான் இந்த உண்மையை மறுத்து கொண்டு இருந்தான். ஏன் மறுக்கிறான்? காசு சும்மால வருது, சுயநலமா இருக்க, சும்மா இருந்து காசு அடைக்க வேண்டாமா. நான் ஒரு ஊரை பேசிட்டு இருந்தேன் காயல்பட்டத்துல.
மூச்சை கொடுத்து மோலுத கிளியன்னு கிழிச்சு தூர தொடச்சி எறிஞ்சு எல்லா குர்ஆன் வசனங்கள்லாம் கொடுத்து ஆதாரம் கொடுத்த உடனே ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த ஒரு 70 வயசு மூதாட்டி பெரியம்மா மெதுவாக வந்தாங்க அந்த வீட்டில். பாப்பா சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். உங்களுக்கு எந்த ஊருப்பா? இந்த ஊர். எங்கப்பா ஓதுறீங்க? அழகா மோல்து ஓதுறீங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹிதாயத்தான் காட்டல. இவ்வளவு ஓதி இருக்கே. அந்த அம்மா உள்ளத்துல எங்க அஜர்த்தி இப்படி சொல்றாரு, எங்க ஆலிம் சாஹிப் இப்படி சொல்லியிருக்காரு என்று மக்கள் உள்ளத்து ஏன் இப்படி சொல்றாங்க? அதை நான் சொல்லி ஏற்கனவே சொல்றேன்னு சொன்னேன். அதை மட்டும் சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறாங்க. தஅலீமுல் முத்தஅல்லிம் அப்படின்னு ஒரு அரபி புஸ்தகம் கிதாபு 3வது வருடம் அல்லது 4வது வருடம் சுன்னத் ஜமாத் வாரிசால ஆலிம் சாக்களுக்கு ஓதி கொடுப்பான், வரக்கூடிய வருங்கால ஆலிம்களுக்கு. அந்த புஸ்தகத்து பேர் என்ன? தஅலீமுல் முத்தஅல்லிம். அதுக்கு அர்த்தம் என்ன? மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல் அப்படின்னு அந்த புஸ்தகத்துடைய பேர். அதுல ஒரு மேட்டர் வருது. எப்படி இந்த ஆலிம் சாக்களை வார்க்கிறார்கள், எப்படி உருவாக்குகிறார்கள், எப்படி அவர் உள்ளத்தில் விஷத்தை ஏற்றி மக்கள்கிட்ட எப்படி விஷத்தை கக்கணும் என்பதை கொண்டு வந்ததற்கு சொல்லக்கூடிய பல கதைகள், பல பொய்கள் உண்டு. அரபி பொய்கள்ல இந்த ஆலிம் சாக்களை இப்போ உள்ள ஆலிம் சா மட்டும் இல்ல, இவனுக்கு எவன் ஓதி கொடுத்தான் அவன், அந்த ஓதி கொடுத்தவன் எவன் அந்த கிதாபை எழுதி வச்சான் அவன் உள்பட எல்லாமே வந்துடும். இத்தனை பேர்களும் வழி எடுப்பதற்குண்டான அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள். அந்த புக்கில் என்ன வருதுன்னு சொன்னா, ஒரு அஜர்த் ஒரு அல்லாமா பெரிய ஆலிம் சா இப்படி உட்கார்ந்து பாடம் நடத்திட்டு இருக்காரு. மாணவனுக்கு பள்ளிவாசல்ல பாடம் நடத்திட்டு இருக்காரு. ஒரு 10-15 மாணவன் உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கிறான். இவர் பாடம் நடத்துறாரு. நடத்திட்டு இருந்த மாதிரி கபால்னு எந்திக்கிறார் அஜர்த். திருப்பி உட்கார்றாரு. திருப்பி பாடம் சொல்லிட்டே இருக்காரு. திருப்பி இப்படி 5-6 வாட்டி எந்திக்கிறாரு, உட்கார்றாரு. மாணவர்களுக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. அல்லாமா ஜி அவர்களே, மௌலானா மௌலவி அவர்கள் இப்படிதான் கேட்கணும் அவங்கள்ட்ட. சும்மா நீங்க நான் பேரெல்லாம் சொல்லிடக்கூடாது. அல்லாமா ஜி அவர்களே, எதுக்கு இடையில எஞ்சிங்க உட்கார்ந்தீங்க, எஞ்சிங்க, நீங்களே எந்திக்கிற அளவுக்கு அப்படி என்ன, நாங்களே உங்களுக்கு எந்திக்கணும், நீங்களே எந்திக்கிறீங்களே எப்படி? உடனே அந்த அஜர்த்து சொன்னாராம், நான் பாடம் நடத்திட்டு இருக்கும் பொழுது பள்ளிவாசலுக்கு வெளியே என்னுடைய அஜர்த்து இருக்காரு, எனக்கு சொல்லி தந்த அஜர்த்து, அவருடைய பையன் மகன் ஒரு 10-12 வயசு, அவன் வெளியே தெருவில் விளையாடிட்டு இருக்கான், ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான். அவன் விளையாடும் பொழுது பள்ளிவாசலுக்கு முன்னால் வரும்பொழுது என் கண்ணில் அவன் படுறான். அஜர்த்து மகன் வெளியே நிற்கும் பொழுது நான் உட்கார்ந்துருக்கலாமா? அது மரியாதை குறைவுலா, அதுதான் எஞ்சேன். அப்ப அஜர்த்து மவனுக்கே நான் எஞ்சேன்னு சொன்னா அஜர்த்துக்கு எப்படி எந்திக்கணும்? எனக்கு எப்படி? இப்படிதான் பக்தியை ஊட்டுவானுங்க. அவனுக்கு அறிவு இருக்காத, சுயநலம்ல, சொகுசுல நம்மளை மாறி தௌஹீத்வாதி இருந்தா ஏத்து காப்பான். ஏன் முட்டா அஜர்த்து அவனுக்கா எஞ்சி நிக்கிறிய? அவனை கூட்டு வந்து காலை பிடிச்சி திருக்கி மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டி உட்காந்து ஓதுறான்னு சொல்றது மரியாதையா? விருதாத்தனமா விளையாட்டு இருக்கான், அதை போய் எந்திக்கலாம். அறிவு இருக்கா அஜர்த்துன்னு நம்மளை பாரி உள்ளவன் காப்பான். சுன்னத் ஜமாத்காரன் கரெக்ட் பார்த்தீர்களா, ஹல்வா வாங்கி தந்ததால் பெரிய அஜர்த் மகன் பெரிய அல்லாமா ஆனான். இப்பெல்லாம் நிறைய கதைகள் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய கூத்துகள், கொஞ்ச நெஞ்ச கூத்து இல்லை. இன்னும் சொல்ல போனால் சில பாட்டுகள் வேற சொன்னாங்க, நிறைய பாட்டு. எனக்கு இப்போலாம் லேட்டஸ்ட் பாட்டுலாம் தெரியாது, அது கவனிக்கல. ஆனாலும் நம்ம பையன் ஒரு பையன் இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு. இவர் சொன்னாரு, அலுமா டோலுமா இசால்ல கடிமா அலுமா. இது என்னடா, இது என்ன அர்த்தம்? அலுமா டோலுமா இசால்ல கடிமா அலுமா, பேச்சு கழுதினா கிராக்கி விட்டா சாலுனா, மொலாய சல்லி வசல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபி கஹீரில் ஹல்கி குல்லிஹிமி, மொலாய சல்லி வசல் அப்படிதான் அலுமா டோலுமா. அந்த படத்துல அவன் படிச்சு காட்டுற பையன். இப்படி ஓதினாலும் மக்கள் தலையாட்டுவார்கள். அப்படி தலையாட்ட வைத்தவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். எல்லாருமே புத்தி கூர்மையா இருக்க மாட்டான். எல்லாரும் புத்தி கூர்மையாக விவரமானவர்களாக சிந்திக்கும் ஆற்றலோட தெளிவா இருந்தா எதுக்கு தூதர் வரணும்னு கேட்கிறேன். ஏன் தூதர் வரணும்? அது எல்லாம் புத்திசாலியாச்சே. அடே மக்கள் விவரம் கட்டு இருப்பான், அலட்சியமா இருப்பான், தப்பு செய்வான். அந்த தவறை சுட்டிக்காட்டி திருத்த வேண்டியவர்கள் யாரு? குர்ஆனை படிச்சவன் திருத்தணும், ஹதீஸை படிச்சவன் திருத்தணும். அவன் திருத்தாவிட்டாலும் இல்லை, அவனை கெடுத்துக் கொண்டுதான் இருந்தார்கள் இந்த ஆலிம் சாக்கள். கிதாபுகள் அப்படித்தான் எழுதி வச்சிருக்கான். கஞ்சா அடிக்கிற கூட எழுதி வச்சிருக்கான்ல, கஞ்சா அடிக்கிறது கூட எழுதி வச்சிருக்கான் இந்த ஆலிம் சா. எழுதி வச்சு இதை மக்கள்கிட்ட சொல்லாதங்கிற அது தெரியும். கஞ்சா அடிக்கிறது கூடன்னு சொன்னா விவரம் இல்லாம கூட செருப்படிச்சு அடிச்சுவான். அதாவது மோல்துவானா பறக்கத்தின்னு ஆலிம் சொன்னா கேட்பான். கஞ்சா அடிப்ப சுண்ணத்தா செருப்பால் எடுத்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும், கஞ்சா கூடாது, இவர் சொல்றது தப்பு. மோல்து கூடும்னா அதுக்கு ரசூல்லா போடுறது தானே, ரசூல்லா போடக்கூடாதுன்றாங்க. உணர்ச்சி சொல்லப்பட்டுவான். நம்ம ரசூல்லாக்கு பிறந்த நாள் விழா கூடாதா அப்படிமா உணர்ச்சி சொல்லப்படுவாங்க. யாருக்கெல்லாம் பிறந்த நாள் விழா நடக்கிறது?
நம்ம ரசூலுல்லாஹ்க்கு இப்படி பேசுவான். இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசி தன் சொசை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தன் அயோக்கியத்தனத்தை தக்க வைத்து மக்களிடத்தில் சுரண்ட வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய மாநாடு, இணை வைத்துல ஒழிக்கணுங்கிற மாநாடு நடத்திட்டு இருக்கிறோம். இதை போய் எவ்வளவு விஷமத்தனம் பண்றான், மத கலவரத்தை தூண்டுவதற்காக செய்கிறார் என்று விஷத்தனத்தை ஊன்றக்கூடிய ஆலிம் சாஹிப் இப்லீஸோட கேட்டாட்டம் தானங்க. நான் கேட்கிறேன், அப்படின்னா லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லக்கூடாதா? லா இலாஹா இல்லல்லாஹ்னா அல்லாஹ்வை தவிர யாரும் கடவுள் இல்லை. இது மத கடவுள் தூண்டுமா? நம்ம கொள்கை தூண்டுறதுக்கு என்ன இருக்கு? அல்லாஹ்வை தவிர யாரும் கடவுள் இல்லை என்பது எங்க கொள்கை. அல்லாஹ்வை தவிர எல்லாரும் கடவுள் தான் நீ சொல்லிக்க, அது உன் கொள்கை. இது எப்படி மத கடவுள் தூண்டுறதா இருக்கும்? இணை வைத்திருந்தால் இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு ஈடு இணையாக எதுவும் கிடையாது, அவனுக்கு நிகர் கிடையாது. இதை மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு செலவழிச்சு, இதை இன்னொரு வேற சொல்லுவான், பார்த்தீர்களா கோடிக்கணக்காக 5 கோடி ரூபாய் செலவு, 10 கோடி, இதெல்லாம் ஆலிம் சாக்கள் மக்கள் நம்புவான்ல, அவனுக்கு சிந்திக்கலாம் தெரியாது. மக்கள்கிட்ட என்ன சொல்லுவானா, எத்தனை கோடி செலவழித்தார்கள் தெரியுமா? யோசிக்கிறவன் என்ன செய்வான், 1 கோடி பேர், 1 கோடி பேருக்கு டீ கொடுத்தா 5 கோடி ரூபாய் செலவு, டீக்கு 5 கோடியா அப்படின்னு கூடாது, அந்த ஆலிம் சாப்பிட்டு தான் சொல்லுவான். அது டீக்கு 5 கோடி எத்தனை பேருக்கு? 1 கோடி பேருக்கு ஒரு டீ 5 ரூபா தான். ஒரு ஆளுக்கு 5 ரூபா கணக்கு பண்ணா ஒரு 2 கோடி 3 கோடி வந்து போறோம். இந்த அறிவு எல்லாருக்கும் இருக்காது. நம்மள மாதிரி ஏகத்துவத்தை சொல்றவங்களுக்கு இருக்கும், விவரம் கட்ட ஆலிம் சாக்கு இருக்குமா? அவனுக்கு இருந்தாலும் சொல்லுவானா? ஏன் ஒண்ணு விவரம் கட்டு இருப்பான் அல்லது விஷமியா இருப்பான். விவரம் கட்டு சொல்லும் ஆலிம்களும் உண்டு. விவரம் இருந்தும் சொன்னா சொகுசு போயிடுமே, சுயநலம் போயிடுமே, காசு போயிருமே என்பதற்காக அதை உஷாராக மறைத்து கங்கணம் கட்டி ஏமாத்தி பிழைக்கும் பயிர் பிழைக்கும் ஆலிம்களும் உண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, இணை வைப்பு கொள்கை வளர்வதற்கு பெரிதும் காரணம் ஆலிம்களுடைய சுயநலமா அல்லது மக்களுடைய அலட்சிய போக்கா என்ற தலைப்பின் கீழ் இரு அணியினர்களும் உலக நடைமுறைகள் உட்பட திருக்குரான் நபிமொழிகளை உங்களுக்கு ஆதாரமாக எடுத்து காட்டியிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்நாளிலேயும் இந்த ஆலிம்கள் எப்படி சுயநலமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களும் கூட பார்த்திருப்பீங்க. மக்கள் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதையும் நீங்களும் தெரிந்திருப்பீர்கள். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் மௌலூது ஓதக்கூடியவர், எப்படி சுயநலமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை அவர் நமக்கு விளக்குகிறார். அவர் கொஞ்சம் ஏழ்மையான நிலையில் உள்ளவர். அவர்கிட்ட நிறைய பாதாம் பிஸ்தாவில் டப்பா நிறைய வச்சிருந்தார். ஏன்னா ரபியுல் அவல் மாதத்தில் முடிஞ்ச காலத்தில், என்ன நீங்கள் ரொம்ப ஏழ்மையான ஆளாச்சே, பாதாம் பிஸ்தாவில் நிறைய டப்பா வச்சிருக்கிறீங்கள அப்படின்னு கேட்கும்போது, நிறைய மௌலூது வந்துச்சுல, மௌலூதின் மூலமாக கிடைத்தது அப்படின்றாரு. மௌலூதில் என்னங்க இவ்வளோ டப்பா அள்ளி தருவாங்க? அதுக்கு ஒரு டெக்னிக்கல் இருந்துச்சுங்க. நம்ம ஊரில் தான், தமிழகத்தில் தான் அடிக்கடி கரண்ட் காண போயிருமா இல்லையா? மௌலூது ஓதிக்கொண்டு இருப்போம். ஓதிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு கரண்ட் போன உடனே முன்னாடி எல்லாம் வச்சிருப்பான பாதாம் பிஸ்தாவெலாம் டக்குன்னு ஒரு கையை போட்டு அள்ளிடுவேன் அப்படின்னா, ஏன் பக்கத்தில் நிறைய அஜரத்தெல்லாம் உட்காந்துருப்பானே, அப்போ அவனுக்கு தெரிஞ்சா அசிங்கமாயிராதா அப்படின்னா, போய நீ ஒரு ஆள், நான் போறதுக்கு முன்னாடி 4 கை அதில் உள்ள கிடக்குதியா அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னு பாருங்க, ஒரு ஓத போன இடத்துல கூட எவ்வளவு கீழ்த்தரமாக எல்லாம் பணத்துக்காக அலைகிறார்கள் என்பதற்கு இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்லலாம். அதே மாதிரி மக்கள் எவ்வளவு அறியாமையில் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை கூட சிந்திக்காதவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்களை நாம் சொல்லலாம். தஞ்சை போன்ற மாவட்டங்களில் அங்கே பாசனம் நிறைந்தவைகள், நிறைய கால்வாய்கள் இருக்குது. அதனால அந்த பகுதியில் நிறைய பாம்புகள்லாம் வரும். அந்த தஞ்சை மாவட்டத்தில் பாம்பு வந்துச்சுன்னு சொன்னால் அதற்கு என்ன சொல்லி கொடுப்பாருன்னா, மூசா நபிக்கு ஒரு ஃபாத்தியா ஓதுங்க, ஓதிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பாம்பு எல்லாம் வராது. இதை மக்கள் என்ன செய்யறாங்க, நம்பி மூசா நபிக்கு ஃபாத்தியா ஓதுறாங்க. கொஞ்சம் திருக்குரானை எடுத்து படித்து பார்த்திருந்தால் மூசா நபியே பாம்புக்கு பயந்துருக்கிறார். அல்லாஹு தாலா அற்புதத்தை காட்டுகிறவன் கையில என்ன இருக்குது, அது கையில கைத்தடி இருக்கு, அதை கீழே போடுன்னு சொன்ன உடனே ஹய்யத்துன் தஸா, ஓடக்கூடிய பாம்பாக அது மாறியது. அப்ப அல்லாஹ் என்ன, ஹுதுஹா லா தஹஃப்ங்கறான், அதை இப்படி பயப்படாத,
நீ புடி, பயந்து விடாதே. பாம்பை பார்த்த உடனே மூசா பதறுகிறார், பயப்படாத, அதே பழைய மாதிரியே வந்துடும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுறார். மூசா நபியே பாம்பை பார்த்து பயந்திருக்கிறார். அவர் பெயரிலே ஒரு ஃபாத்தியா என்று சொன்னவுடன் மக்கள் எப்படி நம்பிடுறாங்கன்னு பாருங்க. இப்படியே நிறைய செய்திகளை நீங்கள் அடுக்கிக் கொண்டே போனீர்களே. ஆனால் ஆலிம்களுடைய சுயநலத்துக்கும் நிறைய செய்திகளை சொல்லலாம், அதே போன்று மக்களுடைய அலட்சியத்திற்கும் நிறைய செய்திகளை சொல்லலாம். ஆனால் திருக்குர்ஆன் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறது? இந்த ஆலிம்களை பற்றி என்ன சொல்கிறது? ஆலிம்களுடைய கடமை என்ன என்று சொல்கிறது, மக்களுடைய கடமை என்ன என்று சொல்கிறது. திருக்குர்ஆன்ல ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், 9வது அத்தியாயத்தில் 122வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஆலிம்களாக இருக்கிறவங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை ரொம்ப அழகான முறையில் சொல்கிறார். ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியதஃபக்கஹு ஃபித்தீன் லிந்திரு கௌமஹும் இதா ரஜவு இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தினர்கள் மார்க்கத்தை படிப்பதற்காக சென்றிருக்க வேண்டாமா? எதற்காக மார்க்கத்தை படிக்க நீங்க போகணும்? இந்திரு கௌமஹும் இதா ரஜவு இலைஹிம், நீங்கள் படித்துவிட்டு திரும்பி வந்தவுடன் அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யணும், அவர்கள் எச்சரிக்கை உணர்வு பெற வேண்டும். அதற்காக மார்க்கத்தை படிக்க நீங்கள் செல்லுங்கள். நீ மார்க்கத்தை படித்து வந்தவுடன் மார்க்கத்திற்கு முரணாக என்னவெல்லாம் மக்கள் செய்கிறார்களோ அதை கண்டித்து எச்சரிக்கை செய்து அந்த மக்களை திருத்தக்கூடிய பொறுப்பு ஆலிம்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார். நீ படிக்க போயிட்டு வந்து விட்டு மௌலூத் ஓதுவது, கத்தம் பாத்தியா ஓதுவது, பொருளாதாரத்தை திரட்டுவது உன்னுடைய வேலை அல்ல. மக்கள்கிட்ட என்ன தவறுகள் இருக்கோ அதை நீ சுட்டி காட்டணும். ஆலிம்கள் செய்யறாங்களா? போய் படித்து விட்டு வருகிறார்களே, அதுவும் மக்கள் தரக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் இலவசமான உணவு, சாப்பாடு, இருக்குமிடம், தங்குமிடம், உதவித்தொகை என்று எல்லாமே இலவசமாக பெற்று வரக்கூடியவர்கள் வந்து இமாமாக வந்ததற்கு பிறகு அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டினாங்களா? பெரிய வேணாம், வரதட்சணை மிகப்பெரிய ஒரு கொடுமை. இது மாற்று மத சகோதரர்கள் உட்பட எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறாங்க. அதையாவது கண்டித்திருக்கிறார்களான்னு எண்ணி பாருங்க. வரதட்சணை வாங்கக்கூடிய கல்யாணத்துக்கு வாத்தியா ஓத இந்த ஆலிம்சா தான் போறார். அங்க போய் வாத்தியா ஓதிட்டு அதுக்கும் பணத்தை வாங்கிட்டு என்ன செஞ்சார், வந்து விடுகிறார். அதே நேரத்தில் தௌஹீத் படி எவனாவது திருமணம் நடத்துவான் என்று சொன்னா அவனுக்கு எதிர்க்கிறான். தஃப்தர் கொடுக்காத, திருமண பதிவேடு கொடுக்காத, அவங்களை அங்கீகரிக்காத என்று தூண்டவும் செய்கிறார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஆலிம்களாக இருக்கக்கூடிய நீங்கள் படித்த அடிப்படையில் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்க. திருக்குர்ஆனினுடைய உண்மையான கருத்துக்களை மக்களிடத்தில் நீங்கள் எடுத்து வையுங்கள். இது உங்களுடைய மிக முக்கியமான கடமை என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னொரு வசனத்தில் ரொம்ப தெளிவா சொல்றார், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸ். மனிதர்கள் ஃபில் கிதாப், இந்த வேதத்தில் மனிதர்களுக்காக தெளிவுபடுத்தப்பட்டதற்கு பிறகு நேர்வழியையும் தெளிவான வழிகாட்டுதலையும் எவன் மறைக்கிறானோ அவன் உலாயிக எல் அனுஹுமுல்லாஹு எல் அனுஹும் லாயினூன். அல்லாஹ் அவனை சபிக்கிறான், சபிப்பவர்களும் சபிக்கிறார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன் உள்ள சட்டத்தை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லணும், நபியினுடைய பொன்மொழிகளை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். இதை சொல்வதற்குத்தான் இந்த வேதத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதை நீ செய்யலண்டா அல்லாஹ்வுடைய லானத் உனக்கு இருக்குது. எவர்கள் லானத் செய்வதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களும் உனக்கு லானத் செய்வார்கள் என்று திருக்குர்ஆன் கடுமையாக இந்த ஆலிம்களை எச்சரிக்கை செய்கிறது. அப்ப வேதத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை மறைத்திருக்கிறாங்க. நபிமொழிகள் எத்தனையோ விஷயங்களை மறைத்திருந்து ஏன் அதையெல்லாம் சொன்னார்களே, ஆனால் நிறைய வருமானம் கட்டாகும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் 1ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா இதெல்லாம் ஓத வைக்கிறீங்க, அதற்காக வேண்டிய உணவை கொடுக்கிறீங்க, பணத்தையும் கொடுக்கிறீங்க. குர்ஆனை புரட்டி பாருங்க, அல்லாஹ் எத்தனை பேர்கள் இறப்பை பற்றி பேசுகிறார், பிறப்பை பற்றி பேசுகிறார், எவ்வளவு விஷயத்தை சொல்லுகிறார். எங்கேயாவது 1ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா பத்தி சொன்னானா? ஒரு இடத்துலையும் சொல்லல. இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரே, ஆனால் அந்த சாப்பாடு இல்லாமல் போகும், வருமானம் இல்லாமல் போயிடும். அப்ப இந்த மாதிரி சுயநலத்திற்காக வேண்டி நிறைய ஆலிம்கள் இது போன்ற விஷயங்களை செய்துகிட்டு இருக்கிறார். இவங்க தான் இவ்வளவு சொல்லுகிறார்களே, இதை சிந்திக்கும் திறனை இந்த பொதுமக்கள் பெற்றிருக்கிறாங்களா? அதை கொஞ்சம் சிந்தித்து இருக்கிறார்களா அப்படின்னு சொன்னா அவர்களும் சிந்திப்பது இல்லை. இந்த உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் மௌலூதில நிறைய அடிகள் இருக்கிறது. அதுல ஒரே ஒரு அடி என்னன்னு சொன்னா, அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆன் அஹ்மது மக்தூபன் அலல் ஜினான் அப்படின்னு ஒரு பாட்டு படிப்பாங்க. இது யார் படிக்கிறார் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடன்
அப்துல் முத்தலிபு கையில தூக்கி வைத்துக் கொண்டு ரசூலுல்லாவை பார்த்து படித்ததாக அந்த மௌலூது சொல்கிறது. என்ன சொல்லுது? அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆன் அஹ்மது மக்தூபன் அலல் ஜினான். நீங்கள் யார் என்றால் திருக்குர்ஆனில் அகமது என்று சொல்லப்பட்ட பெயர் சூட்டப்பட்ட ஒருவர். யார் சொல்றா? அப்துல் முத்தலிபு. இந்த திருக்குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 40 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த திருக்குர்ஆனே என்ன செய்கிறது? ரசூலுல்லாஹ்க்கு இறக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடியே அப்துல் முத்தலிப் என்ன சொல்ல? குர்ஆன்ல அகமது என்று சொல்லப்பட்டிருக்கு எழுதப்படுகிறது. நம்ம சிந்திக்கலையே. குர்ஆன் நம்ம கையில் இருக்குது, அதனுடைய மொழிபெயர்ப்பு இருக்கிறது, அல்லாஹ்வின் தூதருடைய வரலாறு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைத்துதா எப்போ வந்தாங்க, அவங்களுக்கு எப்போ குர்ஆன் கொடுக்கப்பட்டது, சிந்திக்கல. அதே மாதிரி இந்த முஸ்லிம்களுக்கு மார்க்கத்தை சொல்லணுன்ற பெயர்ல வெறும் பொய்யும் புரட்டுகளையும் எடுத்து சொன்ன இந்த அரபு தமிழ்ல இருக்கக்கூடிய பல புத்தகங்கள்ல ஒரு செய்தி, ஃபீ பயானு கொடிய நஹசு. கொடிய நஹசு என்பதினுடைய விளக்கம். அதுல என்ன கொடிய நஹசுல என்ன எழுதியிருக்கா? நிகழும் ஒடுக்கத்து புதன் வாரத்தை நெடியோன் நஹசன்றான் குர்ஆனிலே. இந்த அரபு தமிழ் புத்தகத்துல முஸ்லிம்கள்ல பரவலாக அரபி படித்தவர்கள் அன்றைய காலத்துல படித்தாங்க. அல்லாஹு தஆலா சஃபர் மாதத்துல அந்த கடைசி புதனை நஹஸ் என்றான். இது ஒரு பீடை நாள் என்று சொன்னான். எங்க இருக்கான்? குர்ஆனில் இருக்கிறது. இப்படி பகிரங்கமாக சொல்லப்படுகிறது. குர்ஆனை நீங்கள் புரட்டி புரட்டி பாருங்கள், புதன் என்ற ஒரு வார்த்தை கூட இல்லை. அப்போ நம்ம முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், இறை தூதரை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் சிந்தித்து இருந்தோமே ஆனால் இவன் நிறைய ஏமாத்துகிறான். அப்ப நம்ம குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறனால அவன் கொட்டிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் சிந்திக்கிற திறனை இழந்து விடுவதின் காரணத்தினால் பொய்களை அவிழ்த்து விடுகிறான். மறுமை நாள்ல நரகத்தில் போடுகின்ற பொழுது கூட அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு வசனம், வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகில் மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர். நாங்கள் சிந்தித்திருந்தால், இந்த நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாங்களே அவங்களுடைய பேச்சை கேட்டிருந்தால் நாங்க நரகவாதி ஆயிருக்க மாட்டோமே. சிந்தித்திருந்தால், அவன் சொன்னது பூரா செம்மறி ஆட்டு கூட்டத்தை போன்று தலைய ஆட்டாமல் இவன் சொன்னது உண்மையா இல்லையா என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்திருப்பீர்களே ஆனால் இந்த ஷிர்க்கு உங்க வீட்டின் வாசலிலே, வீட்டின் உள்ளே, உங்களுடைய கைகளிலே, கழுத்துகளிலே இருக்காது. அவன் சொன்ன இந்த கயிறை போட்டு விட்டோம் என்று சொன்னால் எல்லா நோயும் போயிருமா? ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னார்களா? மருத்துவம் செய்ய சொன்னார்களா? நபிமொழிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கல, திருக்குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று பார்க்கல. இதன் காரணத்தினால், நீங்கள் சிந்திக்காத காரணத்தினால் தான் இந்த ஆலிம்கள் எல்லாம் உங்களிடத்தில் இணை வைப்ப சர்வசாதாரணமாக என்ன செய்தார்கள்? கொண்டு வந்திருக்கிறார். இப்படி திருக்குர்ஆன்ல 2 விதமான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஆலிம்களையும் கண்டிக்கப்பட்டிருக்கிறது, சிந்திக்காத மக்களையும் கண்டித்திருக்கார். இதுல பெரிதும் காரணம் யார்? ஆலிம்களுடைய சுயநலமா அல்லது மக்களுடைய அலட்சிய போக்கா? இதற்கு நடைமுறையில் இருந்தும் திருக்குர்ஆனில் இருந்தும் ஒரு தீர்ப்பை நம்ம கொடுக்கலாம். நான் கொடுக்க வேண்டியதில்லை. அல்லாஹ் தஆலா சொன்னதையும் நடைமுறையில் உள்ளதையும் நம்ம சொல்லலாம். நடைமுறையில் என்ன? ஒரு பள்ளிக்கூடத்தில் 2 பேர் அடித்துக் கொள்கிறான் என்றால் வாத்தியார் என்ன கூப்பிடுவார்? 2 பேர்ட்டு இவன் என்னையா ஒன்று சொல்லியிருப்பான், அவன் எதையா ஒன்று சொல்லியிருப்பான். இதனால சண்டை வந்திருக்கு. உடனே வாத்தியார் 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேரும் என்ன செய்வான்? அவன் காதை நீ பிடி, இவன் காதை நீ பிடிச்சிக்க, பிடிச்சிட்டு ஒன்னால நான் கட்ட, என்னால நீ கட்ட, 100 தோப்பு கொன்னம் போடியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கருத்தில் இருந்தார்களே ஆனால் அப்படி போட வச்சு 2 பேர் மேலதான் தப்பு அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்குவதையும் நீங்கள் பள்ளிக்கூடங்களில் படிச்சிருப்பீங்க. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 7வது அத்தியாயம் 38வது வசனத்தில் ஒரு குரூப் யாருன்னா வழிகெடுத்தவன், ஒரு குரூப் வழிகட்டவன். இவர்கள் நரகத்தில் தூக்கி போடுகின்ற பொழுது அப்பெல்லாம் அவன் சிந்திக்கிறான். சிந்திக்க வேண்டிய இந்த காலத்தில் சிந்திக்காம நரகத்தில் இருக்கும் போது சிந்திக்கும் போது அப்ப நாசமா போனுங்க, கறியும் சோறும் கொடுத்தனே, பணம் வேற கொடுத்தனே, துணி வேற கொடுத்தனே, பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தனே, நாசமா போனவனுங்க ஒழுங்கா எனக்கு ஒரு உண்மையை சொல்லி இருக்க மாட்டாங்களா? என்னைய கெடுத்துட்டானே, இவங்களுக்கு அல்லாஹ் நல்லா கொடுக்கணும் தண்டனைய அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கேட்பானாம். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பனா ஹாவுலாயி அலல்லூனா, இறைவா இந்த ஆட்கள் இருக்க இவங்க தான் எங்களை வழிகெடுத்தவங்க. எனவே ஃபாத்திஹிம் அதாபல் லஃபம் மினன்னார், நரகத்தின் வேதனையை டபுள் மடங்கு இவனுக்கு கொடு. ஆலிமுக்கு என்னை எவன் வழிகெடுத்தானோ, என்னை வழிகட்டுக்கு எவன் கொண்டு போய் சேர்த்தானோ
இந்த சுயநலவாதியாக இருக்கிறானே, இந்த ஆலிமுக்கு டபுளா கொடு, எனக்கு 1ண்டா 2ஆ கொடு, எனக்கு 2ன்னா அவனுக்கு 4ஆ கொடு என்று அவர்கள் அங்க வேதனை பற்றி அல்லாஹ்விடத்திலே சொல்வார்களா? இப்ப அல்லாஹ் தஆலா தீர்ப்பை சொல்லுகிறார். யாரு இவன் பெருசா அவன் பெருசான்னு சொல்லுமா? கால லிகுல்லின் லஃபுன், உங்கள ஒவ்வொருவருக்கும் 2 மடங்கு தண்டனை உண்டு. இவனும் செஞ்சது தப்புதான், சிந்திக்காமல் நீ இருந்ததும் தப்புதான், 2 பேருக்குமே டபுள் மடங்கு நான் தண்டனை தருவேன். இது நான் சொல்ல தீர்ப்பு அல்ல, அல்லாஹ்வே சொல்லுகிறான். ஆலிம்களா இருக்கக்கூடிய நீ சுயநலவாதியா இல்லாமல் மக்களுக்கு உண்மையை சொல்லுவனாக மாறு. பொதுமக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், ஆலிம்கள் எதை சொன்னாலும் கஅபத்துல்லாஹ்ல போய் தொழுகிறேன் கதை அடித்து விட்டான்னா சுப்ஹானல்லாஹ் மர்ஹபா அப்படின்னு நம்பாதே, அது உண்மையா இல்லையா என்று சிந்தித்துப்பார், குர்ஆனோடு உரைசிப்பார், ஆதாரப்பூர்வமான நபிகளுடன் இணைத்துப்பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே நீங்க மறுமை நாளில் போய் நின்று கொண்டு இந்த ஆலிம் சாதான்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. உங்களுக்கு டபுள் மடங்கு அல்லாஹ் கொடுத்துருவான். ஆலிம்களாக இருக்கக்கூடிய சுயநலவாதியா இருக்கிற அவனுக்கு அல்லாஹு தஆலா 2 மடங்கு அல்லாஹு தஆலா கொடுப்பான். அதனால தமிழகத்தில் நாம் எடுத்துக்கொண்டாலும் உலகத்தில் நாம் எடுத்துக்கொண்டாலும் இணை வைப்பு வழிகேட்டினுடைய கொள்கைகள் அதிகம் பெறுவதற்கு காரணம் ஆலிம்களினுடைய சுயநலமும் பொதுமக்களினுடைய அலட்சிய போக்கும் தான் என்பதை திருக்குர்ஆன் கூறுகிறது என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.